പ്രാർത്ഥനയെ പോലെ പവർഫുൾ ആയിട്ടുള്ള ഒരു വെപ്പൺ വേറെ ഇല്ല. ஜெபத்தை போன்ற வல்லமையான ஆயுதம் வேறு ஒன்றும் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രേയർഫുൾ ലൈഫ് ഈസ് പവർഫുൾ ലൈഫ് എന്നാണ് പറയുന്നത്. ஜெப வாழ்க்கை என்பது வல்லமையான வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். പ്രേയർലെസ് ലൈഫ് ഈസ് പവർലെസ് ലൈഫ് എന്ന് പറയും. ஜெபமற்ற வாழ்க்கை வல்லமையற்ற வாழ்க்கை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praying church is growing church. ஜெபிக்கும் சபை வளரும் சபை. ആമേൻ. ஆமென். പ്രാർത്ഥന എവിടെയുണ്ടോ അവിടെ വിടുതലുണ്ട്. ஜெபம் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. പക്ഷേ പ്രാർത്ഥിക്കുന്നവനോട് നല്ല പോരാട്ടവും ഉണ്ടായിരിക്കും. ஜெபிக்கிறவர்களுக்கு அதிக போராட்டங்களும் உண்டாயிருக்கும். ആമേൻ. ஆமென். ആമേൻ. ஆமென். അതുകൊണ്ട് പ്രാർത്ഥന കുറയ്ക്കരുത്. പ്രാർത്ഥന പിന്നെയും പിന്നെയും കൂട്ടിക്കൊണ്ടേയിരിക്കണം. போராட்டத்தை கண்டு ஜெபத்தை குறைக்க வேண்டாம். இன்னும் 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 ஜெபித்துக் கொண்டே இருங்கள். നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നതിനനുസരിച്ച് നിങ്ങൾക്ക് വിടുതലുണ്ടാകും. நீங்கள் ஜெபிக்கிறதை அனுசரித்து தேவன் விடுதலையை தருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രാർത്ഥിക്ക ടേസ്റ്റ് കൂടിക്കൊണ്ടേയിരിക്കും. ஜெபிக்க ஜெபிக்க ருசி அதிகமாகி கொண்டிருக்கும். പ്രാർത്ഥിക്കുന്നവരെ നോക്കിക്കേ, മണിക്കണക്ക് പ്രാർത്ഥിച്ചാലും പ്രാർത്ഥിക്കാത്തതുപോലൊരു ഫീല്. ஜெபிக்கிறவர்களை கேட்டு பார்த்தால் தெரியும், மணிக்கணக்காய் அவர்கள் ஜெபித்தாலும் இன்னும் ஜெபிக்க சரியா ஜெபிக்கவில்லை என்றே சொல்லுவார்கள். ഈ സമീപകാലത്ത് ഞാൻ ഒരു വയസ്സായ അമ്മയെ കണ്ടിരുന്നു. இந்த சமீப காலத்தில் ஒரு வயதான தாயாரை பார்த்தேன். ആ അമ്മയോട് ഞാൻ ചോദിച്ചു, പ്രാർത്ഥനാ ലൈഫൊക്കെ എങ്ങനെയാണ്? அந்த தாயாரிடத்துல கேட்டேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்விதமா இருக்கிறது? முந்தி நல்லா ஜெபிச்சிட்டு பாஸ், இப்ப முடியல பாஸ். முன்பு நன்கு ஜெபித்துக் கொண்டிருந்தேன், இப்பொழுது சரியாய் ஜெபிக்க முடியவில்லை. அப்ப ഞാൻ ചോദിച്ചു, இப்ப முடியாத சமயத்தை எத்தனை மணி நேரம் பிரார்த்திக்கும்? இப்ப முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களே, அப்படி என்றால் நீங்கள் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டேன். 8 மணி நேரம் தான் ஜெபிக்க கிடைக்குது பாஸ்டர். ஒரு 8 மணி நேரம் தான் என்னால் இப்பொழுது ஜெபிக்க முடிகிறது. നിങ്ങൾക്ക് നാണം തോന്നുന്നില്ലേ? நமக்கு வெட்கமாய் தோன்றுகிறது அல்லவா? முடியாத ஆளு 8 மணி நேரம் பிரார்த்திക്കുന്നു. முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் 8 மணி நேரம் ஜெபிக்கிறார்கள். அப்ப இவர் ஆவதுள்ள சமயத்தை எத்தனை மணி நேரம் பிரார்த்திச்சிருக்காங்க? அப்படி என்றால் இவர்கள் ஜெபிக்க ஆசை உள்ள காலத்தில் எவ்வளவு நேரம் ஜெபித்திருப்பார்கள்? ஹல்லேலூயா. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ പാട്ടി ഇപ്പോ ചെറുമക്കളെ കാണാൻ അവിടെ പോണം. ഈ പാട്ടി தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு அங்கே போக வேண்டும். മനസ്സിലായോ? புரியவில்லையோ? ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രേയിങ് ചർച്ച് ഈസ് ഗ്രോയിങ് ചർച്ച് എന്ന് മാത്രമല്ല, പ്രേയിങ് ഫാമിലി ഈസ് ഗ്രോയിങ് ഫാമിലി കൂടെ. ஜெபிக்கிற சபை வளருகிற சபை என்கிறது மட்டுமல்ல, ஜெபிக்கிற குடும்பங்கள் வளருகிற குடும்பங்களா இருக்கும். ஹல்லேலூயா. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആ പാട്ടിയുടെ ഹിസ്റ്ററി കേട്ട് കഴിഞ്ഞാൽ ഭയങ്കര ആശ്ചര്യമാണ്. அந்த பாட்டியினுடைய சரித்திரத்தை கேட்டது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. മൂത്ത പയ്യനെ കാണാനായിട്ട് കാനഡയിൽ പോകണം. மூத்த மகனை பார்ப்பதற்காக കാനഡയിൽ പോകണം. கனடா தேசத்திற்கு போக வேண்டும். മകളെ കാണാനായിട്ട് യുകെയിൽ പോകണം. மகளை பார்க்க வேண்டும் என்றால் யுகேக்கு, யுனைடெட் கிங்டம் போக வேண்டும். இன்னொരാളെ കാണാനായിട്ട് അമേരിക്കയിൽ പോകണം. இன்னொரு பிள்ளையை பார்க்க வேண்டும் என்றால் அமெரிக்காவில் போய் தான் பார்க்க வேண்டும். ആഗ്രഹം ഉണ്ടാ? ஆசை உண்டா? പ്രാർത്ഥിക്കുക, ஜெபியுங்கள், വളരും. உங்கள் குடும்பம் வளரும். ഇന്നും തളരുന്നെങ്കിൽ അർത്ഥം പ്രാർത്ഥന ഇല്ലെന്നർത്ഥം. இந்த உடைந்து போகிறது என்றால் ஜெபம் குறைந்து போகிறது என்ற அர்த்தம். പ്രാർത്ഥിച്ചാൽ വളരുമെങ്കിൽ പ്രാർത്ഥിച്ചില്ലെങ്കിൽ തളരും. ஜெபித்தால் வளரும் என்றால் ஜெபிக்கவில்லை என்றால் தளரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ വെറും മെറ്റീരിയൽ ബ്ലെസ്സിങ്ങിനെ പ്രൊമോട്ട് ചെയ്യുന്ന ആളല്ല. நான் வெறும் உலக ஆசீர்வாதத்தை மற்றும் உங்களுக்கு ஊக்கமளிக்கிறவன் அல்ல. പക്ഷേ നിങ്ങൾ ആത്മീയമായി അനുഗ്രഹിക്കപ്പെട്ടാൽ ഭൗതികമായും അനുഗ്രഹിക്കപ്പെടും. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டால் உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 1 Peter chapter 3 verse 9 പ്രകാരം 1 പേതുരു 3:9 1 പേതുരു 3:9 படி അവിടെ വായിക്കുന്നു, அங்கே வாசிக்கிறோம், നിങ്ങൾ അനുഗ്രഹത്തിനായി വിളിക്കപ്പെട്ടവർ. நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. എന്തിനു വേണ്ടി വിളിക്കപ്പെട്ടവർ? நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள்? അനുഗ്രഹത്തിനായി വിളിക്കപ്പെട്ടവരാ. நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். ആത്മീയ അനുഗ്രഹം മാത്രമല്ല, മെറ്റീരിയൽ ബ്ലെസ്സിങ്സും ഈ ഭൂമിയിൽ ദൈവം നമുക്ക് വെച്ചിട്ടുണ്ട്. நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மட்டும் அழைக்கப்படவில்லை, பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். തലമുറകളുടെ നല്ല ഭാവി, உங்களுக்கு நல்ல മക്കളുടെ നല്ല എതിർകാലം, பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம் உண்டாகும். நல்ல படிப்புണ്ടാകും, நல்ல கல்வி உண்டாகும், അവർക്ക് നല്ല വേലകൾ கிடைக்கும். நல்ல வேலைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். അത് മെറ്റീരിയൽ ബ്ലെസ്സിങ്സ് ആണ്. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ഞാൻ പറഞ്ഞത് അതിനെ പ്രൊമോട്ട് ചെയ്യുന്ന കാര്യമല്ല. நான் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறவன் அல்ல. അബ്രഹാം ഭൗതികമായി അനുഗ്രഹിക്കപ്പെട്ടില്ലേ? ஆபிரகாம் உலக பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் அல்லவா? പക്ഷേ അവന്റെ മറു സൈഡ് നോക്കിക്കേ, அவனுடைய மறுபக்கத்தையும் பாருங்கள். പോയ ഇടങ്ങളിലെല്ലാം ദൈവത്തെ ആരാധിച്ചു
ആരാധിച്ച് ദൈവത്തെ ആരാധിച്ച് അബ്രഹാം മുൻപോട്ട് പോയി എന്ന് വചനത്തിൽ വായിക്കുന്നു. போகிற இடங்களிலெல்லாம் ஆபிரகாம் தேவனை ஆராதித்து ஆராதித்து முன்பாக சென்றதாக சொல்லப்பட்டிருக்கிறது. പക്ഷേ ലോത്തും ഒരുമിച്ച് യാത്ര ചെയ്തതാണ്. லோத்துவும் கூட அவனோடு கூட யாத்திரை செய்ததுண்டு. ഒരിടത്ത് പോലും ലോത്ത് ദൈവത്തെ ആരാധിച്ചതായി കാണുന്നില്ല. ஒரு இடத்தில் கூட லோத்து தேவனை ஆராதித்தான் என்று சொல்லப்படவில்லை. അബ്രഹാമിന് കിട്ടിയതുപോലെ മെറ്റീരിയൽ ബ്ലെസ്സിങ്സ് ലോത്തിനും കിട്ടി. ஆபிரகாமுக்கு கிடைத்தது போல சில உலக ஆசீர்வாதங்கள் லோத்துவுக்கும் கிடைத்ததுண்டு. പക്ഷേ ലോത്ത് വീണുപോയി, അബ്രഹാം ഇന്നും നിലനിൽക്കുന്നു. ஆனால் லோத்து விழுந்து போனான், ஆபிரகாமின் சந்ததியோ இன்றும் நிலை நின்று கொண்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഭൗതിക നന്മ നമ്മളെ താഴെ തള്ളിയിടുമ്പോൾ, உலக ஆசீர்வாதங்கள் நம்மை கீழே தள்ளி போடும்போது, ആത്മീയ അനുഗ്രഹങ്ങൾ നമ്മളെ മേലെ മേലെ തൂക്കി കൊണ്ടുവരികയാണ്. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்மை மேலே மேலே தூக்கி செல்லும். അതുകൊണ്ട് മെറ്റീരിയൽ ബ്ലെസ്സിങ്സിന് അല്ല ഇമ്പോർട്ടൻസ്, സ്പിരിച്വൽ ബ്ലെസ്സിങ്സിനായിരിക്കണം. எனவே தான் உலக ஆசீர்வாதங்களுக்கு அல்ல முக்கியத்துவம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ഇന്ന് പകലിൽ വെള്ളിയാഴ്ച തുടങ്ങിയ മെസ്സേജ് കൺക്ലൂഡ് ചെയ്യാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. நான் இன்று வெள்ளி துவங்கின செய்தியை இன்று நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். ഇന്ന് രാവിലെ രാത്രി നമ്മൾ വരവിനെ കുറിച്ചൊരു മെസ്സേജ്, இரவு கூட்டத்திலே வருகையை குறித்த ஒரு செய்தியை கேட்போம். ആമേൻ. നമ്മുടെ മെസ്സേജ് കർത്താവിന്റെ വരവിനെ കുറിച്ച് പറഞ്ഞ് അവസാനിച്ചില്ലെങ്കിൽ പിന്നെ എന്ത് ക്രിസ്ത്യൻ മെസ്സേജ്? வருகையை குறித்த செய்தியை சொல்லி முடிக்கவில்லை என்றால் பூர்த்தியாவதில்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നമ്മൾ എവിടെന്നാ തുടങ്ങിയെന്ന് അറിയാമോ? நாம் எங்கே இருந்து துவங்கினோம் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? നെഹമ്യാ chapter 6 verse 16. நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வாக்கியம். അവർ റെക്കഗ്നൈസ് ചെയ്തു, அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവർ റിയലൈസ് ചെയ്തു, அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். എന്താണ് അവർ തിരിച്ചറിഞ്ഞത്? அவர்கள் அறிந்து கொண்டது என்ன தெரியுமா? അവരുടെ ദൈവം ആര്? அவர்கள் தேவன் யார் என்று, ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ ചെയ്യുന്ന ഒരു ദൈവം, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவன் என்று, മനുഷ്യന്റെ കണക്ക് കൂട്ടലുകൾക്ക് അപ്പുറമായി പ്രവർത്തിക്കുന്ന ഒരു ദൈവം, மனிதனுடைய கூட்டல் கணக்குகளை தாண்டி அதையும் தாண்டி கிரியை செய்கிற தேவன், അവരുടെ എക്സ്പെക്ടേഷൻ അപ്പുറമായി പ്രവർത്തിക്കുന്ന ഒരു ദൈവം, மனிதனுடைய எதிர்பார்ப்புகளை தாண்டி கிரியை செய்கிற தேவன் அவர். നോർമലി വരുന്നതിനേക്കാളും അപ്പുറമായി ചെയ്യുന്ന ഒരു ദൈവം, சாதாரணமாய் நிகழ்வதை விட அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். അത് അവർ തിരിച്ചറിഞ്ഞു. அதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ഇന്ന് പകലിലും നിങ്ങൾ ആ ഒരു തിരിച്ചറിവോടുകൂടി ഇവിടുന്ന് പോകണം. இன்று பகலிலும் நீங்களும் அதை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலைக்கு வர வேண்டும். ആമേൻ. ഞാൻ പറഞ്ഞല്ലോ, തലമുറകളായി നടക്കാതിരുന്നത്, நான் உங்களுக்கு சொன்னது போல தலைமுறைகளாய் நடைபெறாமல் இருந்தவைகள் 52 ദിവസം കൊണ്ട് കർത്താവ് പൂർത്തീകരിച്ചു കൊടുത്തു. 52 நாட்களுக்குள்ளே தேவன் அதை நிறைவேற்றி கொடுத்தார் அல்லவா? ആ ദൈവം നിങ്ങൾക്കും ചെയ്യുമെന്നാണ് കഴിഞ്ഞ 2 രാത്രിയിൽ ഞാൻ നിങ്ങളോട് പറഞ്ഞത്. அந்த தேவன் தான் உங்களுக்கும் செய்வார் என்று 2 ராத்திரிகள் உங்களோடு சொன்னேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതിന് ഞാൻ എന്ത് ചെയ്യണം കർത്താവേ എന്ന് ചോദിക്കുന്നവരെ ദൈവത്തിന് ആവശ്യം. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறவர்கள் தேவை. ഇന്ന് പകലിൽ ആര് ചോദിക്കും ദൈവത്തോട്? இந்த காலை வேளையில் யார் அந்த கேள்வியை தேவனிடத்தில் கேட்பார்கள்? കർത്താവേ, അതുപോലൊരു സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ എന്റെ ഫാമിലിയിൽ നടക്കണം. அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் என்னுடைய குடும்பத்திலும் நடக்க வேண்டும். ഈ 2024 എനിക്കത് പ്രാപിക്കണം. இந்த 2024 ஆண்டில் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். എന്റെ മകൻ എന്റെ മകൾ അത് പ്രാപിക്കണം. என்னுடைய மகன் என்னுடைய மகள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். കർത്താവേ, ഞാൻ എന്ത് ചെയ്യണം അപ്പാ? அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? കർത്താവേ, എന്നോട് സംസാരിക്കണമേ. என்னோடு நீர் பேச வேண்டுமே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കർത്താവ് ഇന്ന് പകലിൽ നിങ്ങളോട് സംസാരിക്കും. ஆண்டவர் இந்த காலவேளையிலும் உங்களோடு അതിന് பேசுவார். യാതൊരു സംശയവും വേണ്ട. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ഇന്നലെ രാത്രിയിൽ ഞാൻ പാസ്റ്ററോട് ഒരു വിഷയം ഷെയർ ചെയ്തിരുന്നു. நேற்று இரவு நான் பாஸ்டரோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டேன். ട്രിച്ചി ഡിസ്ട്രിക്ട് കൺവെൻഷനിൽ, திருச்சி மாவட்ட கன்வென்ஷனில் 2 ദിവസം ശുശ്രൂഷിക്കാൻ എനിക്ക് ഒരു അവസരം ഉണ്ടായി. 2 நாட்கள் ஊழியம் செய்யும்படியான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. വിനിൽ പാസ്റ്റർ 2 ദിവസം, ഞാൻ 2 ദിവസം. நம்முடைய தலைமை போதகர் 2 நாட்கள், பாஸ்டர் அவர்கள் 2 நாட்கள். ഞാൻ ശനി രാത്രി മെസ്സേജ് കഴിഞ്ഞ് நான் சனி இரவு செய்தி கொடுத்து விட்டு ഭക്ഷണത്തിനായി നിൽക്കുമ്പോൾ உணவுக்காக நான் இருந்தபோது ഒരു ഫാമിലി പ്രാർത്ഥനയ്ക്കായി എൻ്റെ അടുക്കൽ വന്നിരുന്നു. ஒரு குடும்பம் ஜெபத்திற்காக என்னிடத்தில் வந்தார்கள். അപ്പൻ, അമ്മ, தாய், தகப்பன், മകൻ, ഫാമിലി, மகன், அவனுடைய குடும்பம் 4 പേരുണ്ട്. 4 பேர் அதில் உண்டு. അവരൊരു പ്രാർത്ഥനാ വിഷയം, அது ஒரு ஜெப காரியம்.
അവർ തീരുമാനമെടുത്തു വന്നു. அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு தீர்மானத்தை எடுத்துவிட்டு வந்தார்கள். വന്നത് പോണ്ടിച്ചേരിയിൽ നിന്ന്. அவர்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தது பாண்டிச்சேரியில் இருந்து வந்தார்கள். ഒറ്റ പ്രാർത്ഥനാ വിഷയം, ஒரே ஒரு ஜெப காரியம் மட்டுமே. ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യണം കർത്താവേ? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த காரியத்தில்? ഞങ്ങൾ ഇന്ന് രാത്രിയിൽ ചെന്ന് പ്രസംഗം കേൾക്കുമ്പോൾ, நாங்கள் இந்த ராத்திரி வந்து பிரசங்கத்தை கேட்கும்போது ആ പ്രസംഗിക്കുന്ന പാസ് വചനത്തിലൂടെ പറയുന്നത് ദൈവാലോചനയായി ഞങ്ങൾ ഏറ്റെടുക്കും. அவர் தேவனுடைய வசனத்தின் மூலமாக சொல்லுகிறதை நாங்கள் தேவ ஆலோசனையாக ஏற்றுக்கொள்வோம். ഹല്ലേലൂயா, ஹல்லேலூயா. അന്ന് രാത്രിയിൽ പ്രസംഗം, அந்த ராத்திரி செய்தி, നിന്റെ ഇഷ്ടമല്ല ദൈവത്തിന്റെ ഇഷ്ടം. அந்த செய்தி உன்னுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய சித்தம். ഹല്ലേലൂയാ, ஹல்லேலூயா. അവർക്ക് നല്ല ബോൾഡാക്കി മനസ്സിലായി എന്താണെന്ന്. அவர்களுக்கு மிக நிச்சயமாய் புரிந்து கொண்டது. എന്നാൽ ഒന്നുകൂടെ ഒന്ന് ഉറുതിപ്പെടുത്തണം. ஆனால் ஒன்று கூட அதை உறுதிப்படுத்த வேண்டும். അതുകൊണ്ടാണ് മെസ്സേജ് കഴിഞ്ഞിട്ട് രാത്രി വീണ്ടും പ്രാർത്ഥനയ്ക്കായി വന്നത്. அவர்கள் செய்தி முடித்த பின்பாக ராத்திரி மீண்டும் அதர் ஜெபத்திலே வருகிறார்கள். ഞാൻ ഭക്ഷണം കഴിച്ചത് രാത്രി 11:30. நான் சாப்பிட்டது இரவு 11:30. അവരോട് അതുവരെ കൗൺസിൽ ചെയ്തുകൊണ്ടേയിരുന്നു. அவர்களுக்கு அதுவரை நான் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தேன். അപ്പൻ കോർട്ടിൽ ജോലി ചെയ്യുന്ന ആള്, அவர் அவருடைய தகப்பன் நீதிமன்றத்தில் பணி செய்கிறவர். മകനും മരുമകളും രണ്ടുപേരും അഡ്വക്കേറ്റ്സ്. മകനും മരുമകൾ അഡ്വക്കേറ്റ്സ്. அவருடைய மகனும் மருமகளும் வக்கீல்களாயிருக்கிறார்கள். പയ്യന് ഊഴിയം ചെയ്യണമെന്ന് വലിയ വാഞ്ച. பையனுக்கு ஆசை என்னவென்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சை. அப்பയുടെ ആഗ്രഹം നീ വേലയോടെ ഊഴിയം ചെയ്യേ. அவருடைய தகப்பனாருடைய விருப்பம், நீ வேலையை பார்த்துட்டே இரு, அதோடு சேர்ந்து ஊழியத்தை செய். അവൻ പറയുന്നു എനിക്ക് പ്രഷർ താങ്ങാൻ പറ്റുന്നില്ല, അതുകൊണ്ട് ജോബ് വിട്ടിട്ട് ഫുൾ ടൈം ഞാൻ മിനിസ്ട്രി ചെയ്യാം. எனக்கு அழைப்பின் சத்தத்தின் வலிமையை தாங்க முடியவில்லை, வேலையை விட்டுட்டு ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன். അവർ വന്നത് പോണ്ടിച്ചേരിയിൽ നിന്ന് ട്രിച്ചി വരെ. அவர்கள் வந்தது பாண்டிச்சேரியிலிருந்து திருச்சி வரை வந்திருக்கிறார்கள். കർത്താവേ, ഞങ്ങളോട് സംസാരിക്കണമേ. ஆண்டவரே, எங்களோடு பேச வேண்டும். ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യണം? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അപ്പന്റെ ഇഷ്ടം ചെയ്യണമോ സ്വർഗീയ അപ്പന്റെ ഇഷ്ടം ചെയ്യണമോ? என் அப்பாவுடைய விருப்பத்தை செய்வதா, என்னை அழைக்கிற பரம தகப்பனுடைய விருப்பத்தை செய்வதா? ഇന്ന് പകലിൽ നിങ്ങൾ അങ്ങനെ ഒരു പ്രാർത്ഥനയോടുകൂടി ഇവിടെ ഇരിക്കുന്നെങ്കിൽ കർത്താവ് നിങ്ങളോട് സംസാരിക്കും. இந்த காலவேளையில் ஏதேனும் ஒரு விண்ணப்பத்தோடு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேச போகிறார். നെഹമ്യാവിന് വേണ്ടി സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ ചെയ്ത ദൈവമേ, ഞാൻ ആ മിറക്കിൾ പ്രാപിപ്പാൻ എന്തു ചെയ്യണം? அவர்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை செய்த தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் அவிதமான ஒன்று நடப்பதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. മറ്റതിന്റെ ക്ലൈമാക്സ് പറഞ്ഞില്ലല്ലോ. நான் அந்த காரியத்தினுடைய உச்ச நிலையை சொல்லவில்லை. അവർ പോയത് എങ്ങനെയെന്നറിയാമോ? அவருடைய காரியம் என்னவென்றால், ജോലി റിസൈൻ ചെയ്യുക, வேலையை ராஜினாமாய் செய்துவிட்டு ഫുൾ ടൈം മിനിസ്ട്രി ചെയ്യുക, முழு நேரமாய் ஊழியம் செய்வது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വചനത്തിലൂടെ സംസാരിച്ചു, வசனத்தின் வாயிலாக பேசினேன். ഇനി പേഴ്സണലി സംസാരിക്കുമ്പോൾ എന്താണ് സംസാരിക്കുന്നത്? நான் இன்னும் தனியாய் பேசும்போது என்ன காரியம் சொல்லப்படுகிறது? അവരാരാണെന്ന് എനിക്കറിയില്ലല്ലോ. அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதல்லவா? അവർ എന്നെ തേടി അല്ലല്ലോ വന്നത്. அவர் வந்தது என்னை தேடி அல்லவா? അവർ കർത്താവിന്റെ ഹിതം തേടിയല്ലേ വന്നത്. அவர் தேவனுடைய சித்தத்தை அறியும்படியாகத்தானே வந்தார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എനിക്ക് തന്ന ആലോചന ഞാൻ പറഞ്ഞു. எனக்கு தந்த ஆலோசனையை நான் சொன்னேன். നിനക്ക് നല്ല പരിപൂർണ നിശ്ചയമുണ്ടെങ്കിൽ, உனக்கு நல்ல உறுதியான நிச்சயம் உண்டானால், നീ തേരഹിനെ നോക്കരുത്. നീ തേരാഹിനെ നോക്കരുത്. நீ ஆபிரகாம் தேராகை நோக்க. അബ്രഹാമിന്റെ പിതാവ് തേരാഹ്. നീ തേരഹിനെ നോക്കരുത്. நீ தேராகை பார்க்காதே. നീ ഊര് വിട്ട് ദൈവം അழைക്കുന്നിടത്തേക്ക് പോകണോ? ஊரை விட்டு திரும்பி வர வேண்டியதுண்டு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മെസൊപ്പൊട്ടാമിയ എന്ന് പറയുന്ന സ്ഥലമാണ് അബ്രഹാമിന്റെ ജന്മസ്ഥലം. ஆபிரகாம் பிறந்த இடம் மெசொப்பொட்டாமியா என்கிற தேசம் அது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് ഊർ എന്നൊരു പട്ടണം. அங்கே ஊர் என்கிற ஒரு பட்டணம். തമ്പുരാൻ എന്താ പറഞ്ഞത്? தேவன் என்ன சொன்னார்? നിന്റെ അപ്പൻ തേരഹിനെ നീ നോക്കണ്ട, நீ உன் அப்பா தேராகை பார்த்து கொண்டு നീ ഇറങ്ങി വാ. நீ இறங்கி வா. അപ്പോഴേ എനിക്ക് നിന്നെ മാക്സിമം യൂട്ടിലൈസ് ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. அப்பொழுதுதான் நான் உன்னை முழுமையாக பயன்படுத்த முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ വാക്ക് കേട്ട ഉടനെ ആ ചെറുപ്പക്കാരന് ഉറുതിയായി, ഞാൻ ഫുൾ ടൈം ഇറങ്ങണോ. அந்த வாலிபனுக்கு இந்த வார்த்தையை கேட்டபோது மிக உறுதியாய் விட்டது, நான் ஊழியத்திற்கு முழுமையாய் இறங்கி வர வேண்டும். ഒരു കാര്യം കൂടെ പറഞ്ഞു, ஒன்று கூட சொன்னான், ഫുൾ നിശ്ചയമില്ലെങ്കിൽ നീ ഇറങ്ങരുത്. உனக்குள் நிச்சயம் இல்லை என்றால் நீ இறங்கி வராதே. നിനക്ക് നിശ്ചയമുണ്ടെങ്കിൽ നീ ഇറങ്ങിക്കോ. உனக்குள் நிச்சயம் இருக்கும் என்றால் நீ இறங்கி வந்துவிடு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
அவர் போயതിനു ശേഷം എനിക്ക് ഫോൺ ചെയ്തു. அவர்கள் போன பின்பாக என்னிடத்தில் பேசினார்கள். பாஸ் எப்போ பாண்டிச்சேரியில் வந்தாலும் எங்களுடைய வீட்டில் வராத போகிறது. நீங்கள் எப்பொழுது பாண்டிச்சேரிக்கு வந்தாலும் என்னுடைய வீட்டுக்கு வராமல் போகாதிருங்கள். ആമേൻ. ഞങ്ങൾ സന്തോഷത്തോടെ കുടുംബമായി കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നു. நாங்கள் இப்பொழுது சந்தோஷமாக குடும்பமாய் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഇന്ന് പകലിൽ ഇവിടെ ഇരിക്കുന്നെങ്കിൽ നിങ്ങൾ ഇവിടെ നിന്ന് മടങ്ങി പോകുമ്പോൾ ആ പ്രാർത്ഥനയ്ക്ക് നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ കർത്താവ് ഒരു ഉത്തരം തന്നേ അയക്കുകയുള്ളൂ. நீங்கள் ஜெபத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இங்கிருந்து போகும்போது அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொண்டு போவீர்கள். ഇടയിൽ ഞാൻ കുഞ്ഞുങ്ങളോട് പറയുന്നു, நான் இந்த பிள்ளைகளோடு சொல்லுகிறேன், കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വേണ്ടി ദൈവം നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തു എന്ന് നിങ്ങൾക്ക് ബോധ്യമുണ്ടെങ്കിൽ, தேவனுடைய வேலைக்காக உன்னை தெரிந்தெடுத்தார் என்று உனக்கு நிச்சயம் உண்டானால், നല്ല വിദ്യാഭ്യാസം ചെയ്തിട്ടേ കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് വരാവുള്ളൂ. நல்லா படித்து விட்டு தேவனுடைய ஊழியத்திற்காக இறங்கி வா. +2 കൺഫ്യൂഷൻ, പാസ്സാകുമോ ഇല്ലയോ, നേരെ ബൈബിൾ കോളേജിൽ പോകാം എന്ന് വിചാരിച്ച് വരരുത്. 12ஆம் வகுப்பு தேர்வேனோ தேரமாட்டேனோ என்கிற சந்தேகம் இருக்கிறது, எனவே நான் இனி வேதாகம கல்லூரி போகலாம் என்று முடிவெடுக்காதே. ആമേൻ. ഡിഗ്രിയും മാസ്റ്ററും കഴിഞ്ഞവരെ ദൈവത്തിന് വേണ്ട, പിന്നെ ആർക്കാ +2 കാരന് വേണോ? டிகிரியும் அதற்கு மேலுக்கு போனவர்கள் கூட ஆண்டவருக்கு தேவையில்லை, அப்புறம் என்ன நீ +2 முடிக்கக்குள்ள நீ வரணும்னு நினைக்கிறான். ആമേൻ. ദൈവത്തിന്റെ അழைപ്പ് നിങ്ങൾക്ക് നിശ്ചയമായി ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ അതിനെ സമർപ്പിച്ച് ആ ലൈനിൽ തന്നെ ഇപ്പോഴേ പോകാൻ ശ്രമിക്കുക. தேவனுடைய அழைப்பு உன்மேல் இருக்கிறது, நீ நிச்சயமாய் அறிந்து கொண்டால் அந்த ரீதியிலே உன் வாழ்க்கையை கொண்டு போகும்படியாய் விரும்புகிறேன். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ജോയ്സും പാസ്റ്റർ ഞങ്ങളുടെ ചർച്ചില് ഒരു സഹോദരിക്ക് ജ്ഞാനസ്നാനം കൊടുത്തിരുന്നു. பாஸ்டர் ஜாய்சன் அவர்கள் எங்களுடைய சபையிலே ஒரு சகோதரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ജ്ഞാനസ്നാനം കൊടുത്തതിന് ശേഷമാണ് ആർക്കാണ് കൊടുത്തതെന്ന് പാസ്റ്റർ അറിയുന്നത്. ஞானஸ்நானம் கொடுத்த பின்னால் தான் அறிந்தார்கள் யாருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று. இந்து கோயிலெல்லாம் மதப்பிரபாஷணம் நடத்துന്ന ஒரு தலைவருடைய மனைவி, இந்து கோயில்களிலே அங்கே பணி செய்கிற ஒரு மத தலைவருடைய மனைவி அவர்கள். ஹஸ்பண்டிന് അറിയില്ല ഇവരെ സ്നാനപ്പെട്ടത്. புருஷனுக்கு தெரியாது இவர்கள் ஞானஸ்நானம் வந்து எடுக்கிறார்கள் என்று. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഞാൻ പറഞ്ഞല്ലോ അദ്ദേഹത്തിന്റെ ജോലി എന്താണെന്ന്. அவர்கள் செய்த வேலை என்ன என்று சொன்னேன் அல்லவா. ഇപ്പൊ ഞാൻ പ്രസംഗിക്കാൻ പോകുന്നത് പോലെ അദ്ദേഹത്തിന്റെ മതത്തെ കുറിച്ച് പ്രസംഗിക്കുന്ന ആൾ തീവ്രമായി. நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீவிரமாய் பிரசங்கிக்கிறது போல அவர் தன்னுடைய மதத்தை தீவிரமாய் பிரசங்கிக்கிறவர். അതിനകത്ത് നിന്ന് ഒരു സ്ത്രീയെ ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു. அதன் நடுவில் இருந்து ஒரு ஸ்திரீயை தேவன் எழுப்பினார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവർക്ക് സൺഡേ വരാൻ പറ്റില്ല, സാറ്റർഡേ വരാൻ പറ്റില്ല, ഹസ്ബൻഡ് അറിയില്ലല്ലോ. அவர்கள் சனி ஞாயிறு ஆலயத்துக்கு வர முடியாது, கணவர் அறிவார் அல்லவா. എപ്പോഴാ വരുന്നതെന്ന് അറിയാമോ? எப்பொழுது வருவார்கள் தெரியுமா? അവർ നെയ്യാറ്റിൻകരയിൽ ജോലി ചെയ്യുമ്പോൾ, அவர்கள் நெய்யாற்றங்கரையில் வேலை பார்க்கிறார்கள். வேலை செய்யும் போது 1 to 2 ലഞ്ച് ബ്രേക്ക്, உணவு இடைவேளை 1 மணியிலிருந்து 2 மணி வரை. ലഞ്ച് ബ്രേക്ക് ടൈം ആയ ഉടനെ அந்த உணவு இடைவேளை நேரத்தில் വണ്ടി എടുത്ത് നേരെ നമ്മുടെ മിഷൻ വീട്ടിൽ വരും. வாகனத்தை எடுத்துக்கொண்டு தன் மிஷன் வீட்டுக்கு ஓடி வருவார்கள். എങ്ങനെ വരുന്നതെന്ന് അറിയാമോ? எப்படி வருவார்கள் தெரியுமா? മേലെ ജംഗ്ഷനിൽ വണ്ടി വെക്കും, மேல உள்ள ஜங்ஷன்லயே பைக்கை வைத்து விடுவார்கள். എല്ലാവരെയും നോക്കും, எல்லாரையும் பார்ப்பார்கள், ആരും കണ്ടില്ല, யாரும் பார்க்கவில்லை. ഈ സൈഡ് ക്രോസ് ചെയ്ത് പതുക്കെ വന്ന് അകത്ത് കയറും. அங்கே இருந்து அப்படியே மறைந்து இங்கே வந்து ஏறி விடுவார்கள். ചില ദിവസങ്ങളൊക്കെ താഴെ വെക്കും, சில நேரம் வாகனத்தை அங்கே நிறுத்தி விடுவார்கள். ആരും കാണാതെ രഹസ്യമായിട്ട് വരും. யாரும் பார்க்காமல் ரகசியமாக வருவார்கள். പരസ്യമായി വരാൻ അവകാശം കിട്ടിയപ്പോൾ പലരും പറഞ്ഞില്ല. நீங்கள் வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அனுமதி இருந்து கூட சிலரால் வர முடியவில்லை. ഇത് രഹസ്യമായി വരുന്ന സഹോദരി, வர முடியாத பட்சத்திலும் ரகசியமாய் வருகிற ஒரு അവർ சகோதரி, സ്നാനപ്പെട്ടു. அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ആരും പറഞ്ഞില്ല. யாரும் சொல்லவில்லை. രഹസ്യമായി കുറെ തുണിയൊക്കെ എടുത്ത് വെള്ള സാരിയൊക്കെ വാങ്ങി നേരത്തെ വന്ന് റെഡിയായി. குறைய ஆயத்தங்களை செய்து வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆயத்தத்தோடு வந்தார்கள். എൻ്റെ വൈഫ് നോക്കിയപ്പോ, என்னுடைய மனைவி பார்த்த பொழுது, ന്യൂ ബോൺ ബേബി വരുമ്പോ കഴുത്തിലും കാതിലും ഒന്നും കാണൂലല്ലോ, അതുപോലെ വന്ന് നിൽക്കുന്നു. புதிதாய் பிறந்த குழந்தை காதிலும் கழுத்திலும் ஒன்றும் இல்லாதது போல அந்த ஸ்திரீ வந்து நிற்கிறார்கள். ആരും കമ്പൽ ചെയ്തില്ല കേട്ടോ. யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை தெரியுமா. ചിലരൊക്കെ ഞങ്ങളോട് ചോദിക്കുന്ന ഒരു ചോദ്യമുണ്ട്, சிலரிடத்தில் நாங்கள் கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. பாஸ்டர் നിങ്ങളുടെ സഭയിൽ നഗை போட்டு ஞானஸ்நானம் கொடுக்குமா? நீங்கள் உங்கள் சபையில் நகை போட்டு ஞானஸ்நானம் கொடுப்பீர்களாம்?
അത് കേൾക്കുമ്പോൾ ഞാൻ പറയും അത്രയ്ക്ക് വസതിയുള്ള ചർച്ചൊന്നും ഞങ്ങളുടെ ചർച്ചല്ല. எங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய வசதிகள்லாம் உள்ள சபையை நாங்கள் வைக்கவில்லை. വരുന്നവർക്ക് നഗ വാങ്ങി കൊടുത്ത് ജ്ഞാനസ്നാനം കൊടുക്കുന്ന അളവിൽ ഞങ്ങൾ വളർന്നില്ല. வருகிறவர்களுக்கெல்லாம் நகை போட்டு கொடுக்கிற அளவுக்கு நாங்க ஒன்றும் பெரிய வசதி உள்ளவர்கள் அல்ல. ഞങ്ങൾ പോടത്തും ഇല്ല, ഞങ്ങൾ അഴിക്കത്തും ഇല്ല. நாங்கள் போடுகிறதும் இல்லை, நாங்கள் கலத்துகிறதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ഇട്ടാലല്ലേ കളത്തുന്നത്. போட்டால் அல்லவா அதை கலத்த வேண்டும். அல்லேலൂயா. அல்லேலூயா. ആരും പറഞ്ഞില്ല. யாரும் சொல்லி தரவில்லை. ഞാൻ പേര് പറയാത്തത് ലൈവ് പോകുന്നത് കൊണ്ടാണ്. நான் பேர் சொல்லாமல் இருக்கிறது நேரம் போகிறது அப்படினால். ലൈവിൽ പോയിട്ട് இது நேரலையில் போகிறபடினால். அல்லேலூயா. அல்லேலூயா. സ്നാനപ്പെട്ട് കേട്ടോ. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ആ സഹോദരി அந்த സ്നാനപ്പെട്ടു. சகோதரி ஞானஸ்நானம் பெற்றார்கள். രഹസ്യമായി 1 to 2 ലഞ്ച് ബ്രേക്ക് ടൈമിൽ വന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് പോകും. மதிய உணவு இடைவேளை நேரத்தில் வந்து ஜெபித்து விட்டு போவார்கள். ഒരു വിഷയം മാത്രം പ്രാർത്ഥിക്കാൻ പറഞ്ഞു. ஒரு விஷயம் மட்டும் ஜெபிக்கும்படியாக சொன்னார். പാസ്റ്റർ, എനിക്ക് 2 കുഞ്ഞുങ്ങൾ. எனக்கு 2 பிள்ளைகள். +2 പഠിക്കുന്നു, ഒരാൾ +1 പഠിക്കുന്നു. 12ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் படிக்கிற பிள்ளைகள். അവർ ഇത് കഴിഞ്ഞിട്ട് MBBS-ന് പോകണോ? அவர்கள் இதை படித்துவிட்டு மருத்துவ படிப்புக்கு செல்ல അപ്പോൾ வேண்டும். ഞാൻ ചോദിച്ചു, എന്തിനാ രണ്ടുപേരെയും MBBS-ന് പോകണം? ഒരാളെ വേറെ എന്തിനെങ്കിലും വിട്ടൂടെ? ஏன் 2 பேரையும் மருத்துவ படிப்புக்கு அனுப்ப வேண்டும்? അവർ പറഞ്ഞു എന്നറിയാമോ? அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? സുവിശേഷം പറയാൻ ഇത്ര നല്ല ഫീൽഡ് വേറെയില്ല. சுவிசேஷம் சொல்லத்தக்க நல்ல துறை வேறு எனக்கு தெரியவில்லை. പാരമ്പര്യ ക്രിസ്ത്യാനി അല്ല കേട്ടാ. பாரம்பரிய கிறிஸ்தவ பெண்மணி அல்ல அவர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വരാൻ സ്വാതന്ത്ര്യമില്ലാത്ത ഒരു സ്ത്രീ ആരാധനയ്ക്ക് വരാൻ, ஆராதனைக்கு வருவதற்கு சுதந்திரம் இல்லாத ஒரு ஸ்திரீ அவர்கள். അവരുടെ ആഗ്രഹം എന്താണ്? அவருடைய வாஞ்சை என்ன? എന്റെ മക്കൾ MBBS ഡോക്ടറായിട്ട് என்னுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாகி കർത്താവിന്റെ വേല ചെയ്യണോ, ஆண்டவருக்காக வேலை செய்ய வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കൃപയാൽ கிருபையினால் 2 പിള്ളേർ MBBS കംപ്ലീറ്റ് ചെയ്തു. 2 பிள்ளைகளும் மருத்துவ படிப்பை முடித்தார்கள். ഇന്ന് 2 പേരും ഡോക്ടേഴ്സ് ആണ്. இன்று இருவரும் மருத்துவர்கள். അതിൽ ഒരാളുടെ വിവാഹം കഴിഞ്ഞു, அதில் ஒருவருக்கு விவாகம் முடிந்து விட்டது. പക്ഷേ കൃപയാൽ கிருபையினால் ആ പെൺകുട്ടിയെ കല്യാണം കഴിച്ച പയ്യൻ നല്ല ബോൺ അഗെയിൻ ക്രിസ്ത്യൻ ആയിരുന്നു. அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணின மனுஷன் நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவ மனிதன். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു മിഷൻ ഫീൽഡില് 2 പേരും ഡോക്ടേഴ്സായി ഇന്ന് കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നു. ஒரு மிஷன் ஃபீல்டில் 2 பேரும் மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 പേരും മിഷണറി ഡോക്ടേഴ്സ് ആണ്. அவர்கள் இருவரும் மிஷனரி மருத்துவர்கள். നടക്കാൻ സാധ്യത ഇല്ലാത്ത ഇടം, நடக்கும் வாய்ப்பே இல்லாத இடம். ആമേൻ. ഒരു സൂപ്പർ നാച്ചുറൽ മിറക്കിൾ നടന്നാലേ അങ്ങനെ സംഭവിക്കൂ. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடந்தாலே இவ்விதமாய் நடக்க முடியும். അത് ആ സഹോദരിയുടെ ഹൃദയത്തിന്റെ വാഞ്ചை അറിഞ്ഞ് കർത്താവ് നടത്തി കൊടുത്തെങ്കിൽ, அந்த ஸ்திரீயினுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்த கர்த்தர் அதை நடத்தி தருவாரானால், ഈ പകലിൽ നിങ്ങൾക്ക് വേണ്ടി അത് ചെയ്യാൻ എൻ്റെ ദൈവം സർവശക്തനാണ്. இந்த പകൽ വേളയിലും உங்களுக்காக செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். നെഹമ്യാവിന് വേണ്ടി ദൈവം അത്ഭുതം ചെയ്യാൻ കാരണം, നെഹമ്യാവുക്കാக தேவன் அற்புதம் செய்ய காரணம், നെഹമ്യാവിന് മാത്രമല്ല കൂടെ നിന്ന് എല്ലാവർക്കും ദൈവം അത്ഭുതം ചെയ്തു കൊടുത്തു. നെഹമ്യാവുக்கு மட்டுமல்ல அவனோடு கூட இணைந்து நின்ற அனைவருக்குமே அந்த அற்புதம் நடந்தது. കഴിഞ്ഞ രാത്രിയിൽ ഞാൻ 2 സംഭവങ്ങൾ പറഞ്ഞു. கடந்த இரவு 2 நிகழ்ச்சிகளை சொன்னேன். ഏതൊക്കെയാണെന്ന് പറയാമോ? ஏது என்று உங்களுக்கு சொல்ல தெரியுமா? ദൈവം നെഹമ്യാവിന് അത്ഭുതം ചെയ്യാനുള്ള 2 കാരണങ്ങൾ. നെഹമ്യാവുக்கு தேவன் அற்புதம் செய்வதற்கான 2 காரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். നമ്പർ 1, 1 ஜெபமாம். എനിക്ക് കാര്യം മനസ്സിലാകുന്നുണ്ട്. எனக்கு வந்து புரிகிறது. എനിക്ക് മിമിക്രി മോണായിട്ട് അറിഞ്ഞുകൂടാത്തത് കൊണ്ട്, மிமிக்ரி மோனோ ஆக்டிங்லாம் எனக்கு தெரியாதபடியினால், നിങ്ങളുടെ ലിപ്പ് മാത്രം അനങ്ങിയാൽ എനിക്ക് ഗ്രാസ്പ് ചെയ്യാൻ ബുദ്ധിമുട്ടാണ്. உங்கள் உதடுகள் மட்டும் அசைவதை வைத்து எனக்கு புரிந்து கொள்வது கடினமானது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 1 എന്തുകൊണ്ട് ഈ അത്ഭുതം ചെയ്തു? ஏன் தேவன் அந்த மனிதர்களுக்கு அற்புதம் செய்தார்? ഇടിഞ്ഞു കിടന്ന യെരുശലേമിന്റെ അവസ്ഥ ഓർത്ത് കരയാൻ തയ്യാറായി. இடிந்து கிடக்கிற எருசலேமை குறித்து அழ ஆயத்தப்பட்டபடி. എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? அதனுடைய பொருள் என்ன? ആമേൻ. നമ്മുടെ ആത്മീയ നിലവാരത്തിന്റെ കുറവിനെ ഓർത്ത് അനുതപിക്കാൻ കഴിയണം. நம்முடைய ആവിക്കുரிய நிலைகளின் குறைவை உணர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். നഷ്ടപ്പെട്ടു പോയ പ്രാർത്ഥനയെ കുറിച്ചുള്ള ഒരു അനുതാപം, அழிந்து போன ஜெபத்தை குறித்த ஒரு அக்கறை, നഷ്ടപ്പെട്ടു പോയ ആരാധന
ആരാധനയെ കുറിച്ചുള്ള ഒരു അനുതാപം, நம்மிடத்தில் இழந்து போன ஆராதனை குறித்த ஒரு பாரம், കുറഞ്ഞുപോയ ദൈവിക ബന്ധത്തെ കുറിച്ചുള്ള ആത്മഭാരം, தேவனோடு உள்ள உறவு குறைந்து போனதை குறித்த ஒரு பாரம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ദൈവമായിട്ടുള്ള ഫ്രണ്ട്ഷിപ്പ് ഉണ്ടല്ലോ, ആ റിലേഷൻഷിപ്പ് കുറഞ്ഞു പോയതിനെ കുറിച്ചൊരു ഭാരം, தேவனோடு உள்ள நட்பு ஐக்கியம் குறைந்து போனதை குறித்த ஒரு பாரம். അബ്രഹാമിനെ കുറിച്ച് കർത്താവ് പറഞ്ഞൊരു വാക്ക് ഇങ്ങനെയാണ്, ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்ன ஒரு வார்த்தை விதமாய் இருக்கிறது. ഫ്രണ്ട് ഓഫ് ഗോഡ് എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നാമും ദൈവവും തമ്മിലുള്ള റിലേഷൻഷിപ്പ് എന്താണ്? நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு என்ன? നാമും ദൈവവും ഫ്രണ്ട് ഓഫ് ഗോഡ് എന്ന തലത്തിലേക്ക് നമ്മൾ വരുന്നുണ്ടോ? நீங்களும் தேவனும் தேவனுடைய நண்பர்கள் என்று உங்களுக்கு உறவு வந்து விட்டதா? ആമേൻ. നൻപന്റെ പ്രത്യേകത എന്താണ്? நண்பனின் முக்கியத்துவம் என்ன? നൻപിയുടെ പ്രത്യേകത എന്താണ്? நண்பியினுடைய ஃப்ரெண்டுடைய முக்கியத்துவம் என்ன? சிநேகிதியுடைய முக்கியத்துவம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സീക്രട്ടുകൾ പരസ്പരം ഷെയർ ചെയ്യും, ரகசியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வார். അതുകൊണ്ടാണ് സോദോമിനെ അഴിക്കാൻ തമ്പുരാൻ നിശ്ചയിച്ച സീക്രട്ട് ആർക്ക് റിവീൽ ചെയ്തു കൊടുത്തു? எனவேதான் சோதோமை அழிக்கிற நினைத்த அந்த ரகசியத்தை தேவன் அந்த ரகசியத்தை யாரிடத்தில் അബ്രഹാമിന് പറഞ്ഞു കൊടുത്തു. ஆபிரகாமிடத்தில் சொல்லிக் கொடுத்தார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അരാം സൈന്യം വന്ന് ഇസ്രായേലിനെ തകർക്കാൻ പോയ രഹസ്യം കർത്താവ് പ്രവാചകന് ദീർഘദർശിക്ക് വെളിപ്പെടുത്തി കൊടുത്തു. இஸ்ரவேல் ராஜ்யம் தகர்க்கப்படுவதை குறித்து தேவன் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ഹല്ലേലൂയ. 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 ദൈവമായിട്ടുള്ള ബന്ധം നഷ്ടപ്പെടാതെ സൂക്ഷിക്കണം. தேவனோடு உள்ள உறவு அழிந்து போகாமல் நடக்க வேண்டும். ആമേൻ. നെഹെമ്യാവ് സൂക്ഷിക്കാൻ മടങ്ങി വന്നു. அதை அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக வந்தார். രണ്ടാമത് എന്താണ് കാരണം? இரண்டாவது காரணம் என்ன? ഐക്യം. വെരി ഗുഡ്. അന്യോന്യം അല്ലേ? ஃபெலோஷிப், ஐக்கியம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർ ഒരു മനപ്പെട്ട് കൂടി, அவர்கள் ஒருமனப்பட்டார்கள் ആ നല്ല പ്രവൃത്തിക്ക് വേണ്ടി, அந்த நல்ல வேலைக்காக. അതുകൊണ്ട് ദൈവം അവരെ അനുഗ്രഹിച്ചു. அதனால் தேவன் அவர்களை അപ്പൊ ஆசீர்வதித்தார். നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്തെ പ്രാർത്ഥനാ ലൈഫ് എങ്ങനെയുണ്ട്? உங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஐக்கிய ஜெபம் எப்படி இருக்கிறது? നിങ്ങളുടെ ആരാധന എങ്ങനെയുണ്ട്? உங்கள் ஆராதனை எவ்விதமாய் இருக்கிறது? നിങ്ങളുടെ ഉപവാസം എങ്ങനെയുണ്ട്? உங்களுடைய உபவாசம் எவ்விதமாய் இருக்கிறது? ദൈവത്തിന്റെ വചനവുമായിട്ടുള്ള ബന്ധം എങ്ങനെയുണ്ട്? வேத வசனத்தோடு உள்ள ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? അത് ഇന്ന് പകൽക്കാലം ഒന്ന് ക്ലിയർ ചെയ്യണം. அதை இந்த பகலிலே சரி செய்யுங்கள். ഐക്യത നിങ്ങളുടെ ഭവനത്തിനകത്ത് വെളിപ്പെടണം. உங்கள் குடும்பத்திற்குள்ளாக ஐக்கியம் வெளிப்படுவதாக. അപ്പന്റെയും അമ്മയുടെയും ഐക്യത കണ്ടു വേണം മക്കൾ വളരാൻ. பிள்ளைகள் அப்பா அம்மாவுடைய ஐக்கியத்தை பார்த்து வளருகிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇവിടെ ഉണ്ടോ നിങ്ങൾ? இங்கே இருக்கிறீர்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു പെന്തക്കോസ് കുടുംബത്തിലെ കുട്ടി, ஒரு பெந்தைக்கோஸ்தே குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை 6ാം ക്ലാസ് 6ஆம் வகுப்பு படிக்கிற 5 വരെ ഹൈ സ്റ്റാൻഡേർഡ് 5ஆம் வகுப்பு வரை நல்ல நிலை 6 ഡിവിഷൻ ഉണ്ട് അവൾക്ക് അവളുടെ സ്കൂളിൽ 5ാം ക്ലാസ് 5ஆம் வகுப்பிலேயே 6 பிரிவுகள் உண்டு 6 ഡിവിഷനിൽ ഇവള് ടോപ്പ് 6 பிரிவிலும் இவள் தான் முதல் மாணவி പാട്ടിന് മുന്നില് பாட்டிலே பாட்டு படிக்கிறதுல முன்னிலை அத்லெட்டிக்ஸ்ல முன்னிலை விளையாட்டுகளிலே முன்னிலை எல்லாத்திலும் இவள் முன்னிலை எல்லா நிலையிலும் முன்னிலை 6ാം ക്ലാസ്സിൽ എത്തി 6ஆம் வகுப்புக்கு வந்தது ഫസ്റ്റ് ടൈമിൽ മാർക്ക് കുറഞ്ഞു முதல் பருவத் தேர்வில் மதிப்பெண் குறைந்தது ഹാഫ് ഇയർ ആയപ്പോൾ നല്ല ഡൗൺ ആയി அரையாண்டு ஆனபோது இன்னும் கீழானது PTA മീറ്റിംഗിൽ பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் அவளுടെ ക്ലാസ് ടീച്ചർ വിളിച്ചു പറഞ്ഞു அவருடைய வகுப்பு ஆசிரியர் கூப்பிட்டு சொன்னார்கள் ഇവളെ നല്ല ശ്രദ്ധിക്കണം நீங்கள் இவளை கவனிக்க வேண்டும் ആള് ഡൗൺ ആയി വന്നുകൊണ്ടിരിക്കുന്നു வர வர கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறாள் ചില സമയം ക്ലാസ്സിൽ ഇരുന്നിട്ട് എവിടെയോ നോക്കി ഇങ്ങനെ ഇരിക്കുന്നു சில நேரம் வகுப்பில் இருந்து எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாள் അതിനാണ് സൈക്കോളജി പറയുന്നത് ആബ്സെന്റ് മൈൻഡ് എന്ന് പറയും அதைத்தான் மனசாஸ்திரம் சொல்லுகிறது ஆப்சென்ட் மைண்டட் கவனமற்ற நிலை ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா അടുത്ത ടേമായി அடுத்த பருவமானது 50% താഴെയായി മാർക്ക് 50% மதிப்பெண்கள் குறைந்து போனது അപ്പോഴാണ് ടീച്ചർ പറഞ്ഞത് ഇവൾക്ക് ഒരു കൗൺസിലിംഗ് ആവശ്യം அப்பொழுது ஆசிரியர் சொன்னார்கள் இவளுக்கு ஒரு ஆலோசனைக்கு தேவை അങ്ങനെ കൗൺസിലിംഗിനായി എൻ്റെ അടുക്കൽ കൊണ്ടുവന്നു அப்படி ஒரு ஆலோசனைக்காக என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள் ഞാൻ പറഞ്ഞു നിങ്ങൾ വേണ്ട എനിക്ക് കുട്ടി മാത്രം മതി நான் சொன்னேன் நீங்கள் வேண்டாம் அந்த பிள்ளை மாத்திரம் அங்கே இருக்கட்டும் ഇവരെ ഇരുത്തിക്കൊണ്ട് കൗൺസിൽ ചെയ്ത കുട്ടി വല്ലതും സത്യം പറയോ இவர்களையும் இருக்க வைத்துக்கொண்டு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தால் சரிப்பட்டு வராது ആമേൻ ആ കൊച്ച് സംസാരിക്കാൻ തുടങ്ങി அந்த பிள்ளை பேச ஆரம்பித்தது ആമേൻ വീട്ടുകാർക്ക് അവൾ ആബ്സെന്റ് മൈൻഡ് வீட்டுக்காரர்களுக்கு அவளை பொறுத்தவரை இவள் ஆப்சென்ட் மைண்ட் என்று சொல்லுகிறார்கள் സ്കൂളുകാർക്ക് ആബ്സെന്റ് മൈൻഡ് பள்ளியில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் இவள் கவனக்குறைவா இருக்கிறாள் என்று ഇച്ചിരി സംസാരിക്കാൻ അവസരം കൊടുത്തപ്പോൾ തുടങ്ങി കല 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 കലോന്നങ്ങ്
സംസാരിക്കാൻ തുടങ്ങി. அவளுக்கு பேச தருணம் கொடுத்த போது அவள் அடுக்கடுக்காக பேசிக் கொண்டிருக்கிறாள். ഞാൻ ചോദിച്ചു എന്ത് സംഭവിച്ചു? என்ன உனக்கு நடந்தது? അത് കരയാൻ തുടങ്ങി. அழ ஆரம்பித்தாள். 6ஆம் ക്ലാസ്സുകാരിയാണ്. 6ஆம் வகுப்பு படிக்கிறவள். വെറും 11 വയസ്സേ ഉള്ളൂ. 11 വയது தான் உண்டு. നമ്മൾ ഈ 11 വയസ്സുകാർ എന്ത് പറയും? 11 വയது நபர் என்ன சொல்லுவார்கள்? டேய் ஓடா, നിനക്ക് എന്താ അറിയാം, മിണ്ടാതിരി എന്ന് പറയൂലേ. நீ போ, உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லிவிடுவோம். പെൺകുച്ചനാണ്, നീ മിണ്ടാതിരി, മൗനമായിരി എന്ന് പറയും. பெண் பிள்ளையாண்டால் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ ഞാൻ அமைதியா. ആലോചിച്ചു 11 വയസ്സുകാരുടെ അകത്ത് കിടക്കുന്ന വേദന. நான் பார்த்தேன் 11 வயது நபருக்கு உள்ளாக இருக்கிற வேதனை. അതൊരു ക്രിസ്തീയ വീടാണ്, ஒரு கிறிஸ்தவ வீடு, ഒരു പെന്തക്കോസ്ത് വീടാണ്, ஒரு பெந்தேகோஸ்தேக்காரருடைய குடும்பம் அது. എന്തുകൊണ്ട് 3 കുട്ടികളിൽ മൂത്ത കുട്ടി ആബ്സെന്റ് മൈൻഡായി പോയി? ஏன் 3 பிள்ளைகளில் இந்த மூத்த பிள்ளை மறதி குணம் உள்ளதா இருக்கிறது, கவனக்குறைவா இருக்கிறது. ഓർമ്മ ശരിയെങ്കിൽ 7-8 മിനിറ്റ് നോൺ സ്റ്റോപ്പ് ആയിട്ട് കരഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. 7-8 நிமிடங்களாக எந்தவித நிறுத்தமும் இல்லாமல் அழுது கொண்டிருந்தார். ഞാൻ ഉടനെ എന്റെ വൈഫിനെ വിളിച്ചു വരുത്തി. நான் என்னுடைய மனைவியை கூப்பிட்டு உட்கார എനിക്ക് சொன்னேன். ഭയമായിരുന്നു. எனக்கு பயமா இருந்தது. അതിങ്ങനെ ഏങ്ങലടിക്കാൻ തുടങ്ങി, ശ്വാസം കിട്ടാതെ ഇങ്ങനെ കരയുക. அழுது ஏக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறது. അതിന്റെ വേദന എത്ര നോക്കിക്കേ. அது வேதனை எவ்வளவு அதிகம் என்பதை நினைத்து பாருங்கள். ഒരു വലിയ വീട്, பெரிய வீடு அது. 2-3 ബൈക്ക് അവിടെ ഉണ്ട്. 2-3 ബൈക്ക് അവിടെ ഉണ്ട്. அவர்களிடத்துல வாகனங்கள் 2-3 வாகனங்கள் உண்டு. ഒരു വലിയ കാർ ഉണ്ട്. ஒரு பெரிய கார் உண்டு. ഒരു ഭയങ്കര വലിയ വീടുണ്ട്. ஒரு பெரிய வீடு உண்டு. ഏക്കർ കണക്കിന് സ്വത്തുക്കളുണ്ട്. ஏக்கர் கணக்கிலே சொத்துக்கள் உண்டு. അപ്പനും അമ്മയ്ക്കും ജോലിയുണ്ട്. தாய் தகப்பனுக்கு வேலை உண்டு. 11 വയസ്സുകാരി പറഞ്ഞേനെന്നറിയാമോ? 11 வயது பிள்ளை சொன்னது என்ன தெரியுமா? വീട്ടിൽ സ്വസ്ഥതയില്ല സാറേ, வீட்டுல சமாதானம் இல்லை. எப்ப கண்ட நேரம் அப்பாவும் அம்மையும் சண்டை. எப்பொழுது பார்த்தாலும் என் அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். നീതിമാന്റെ കൂടാരത്തിൽ എന്ത് കേൾക്കണോ? நீதிமானின் கூடாரத்தில் என்ன கேட்க வேண்டும்? ചിലർക്കൊക്കെ മനസ്സിലാകുന്നുണ്ട്, சிலருக்கு புரிகிறதுண்டு. നിങ്ങളുടെ കലഹം, உங்களுடைய சண்டை, നിങ്ങളുടെ ചേർച്ചയില്ലായ്മ, உங்களுடைய ஒற்றுமையின்மை നിങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ മെന്റലി ബാധിക്കുന്നുണ്ട്, മറന്നു പോകരുത്. உங்கள் பிள்ளைகளை மன ரீதியாக பாதித்து கொண்டிருக்கிறது, நீங்கள் மறந்து போகாதிருங்கள். അക്ഷരീകമായി ഞാൻ പറയാം, ലിറ്ററലി ഞാൻ പറയാം. நான் எழுத்தின்படி சொல்லுகிறேன். ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, வேதனுடைய வசனம் சொல்லுகிறது, എവിടെ ഐക്യമുണ്ടോ അവിടെ അനുഗ്രഹമുണ്ട്. எங்கே ஐக்கியம் உண்டோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. 133 സങ്കീർത്തനം വീട്ടിൽ പോയി വായിച്ചു നോക്ക്. 133 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து ഇതാ பாருங்கள். സഹോദരന്മാർ ഒത്തൊരുമിച്ച് വസിക്കുന്നത് എത്ര മനോഹരം. ஏதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமாய் இருக்கிறது. നിങ്ങൾ വെച്ചിരിക്കുന്ന വീടിന്റെ പെയിന്റിന്റെ ക്വാളിറ്റിയോ അതിന്റെ സ്ട്രക്ചറോ അല്ല അതിന്റെ അഴക്. ஒரு வீட்டினுடைய பெயிண்டோ அதனுடைய அமைப்போ வீட்டின் அழகல்ல, അതിനകത്ത് പാർക്കുന്നവരാണ് അതിന്റെ അഴക്. அதற்கு உள்ளே இருக்கிறவருடைய வாழ்க்கை தான் அழகு. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ശക്തിയോടെ வல்லமையோட சத்தமாய் വീട്ടിനകത്ത് ഐക്യതയുണ്ടെങ്കിൽ உள்ளே ஒரு மனம் உண்டானால் ஐக்கியம் അവിടെ உண்டானால் സമാധാനമുണ്ട്, அங்கே சமாதானம் உண்டு, അവിടെ അനുഗ്രഹമുണ്ട്, அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ചില കുട്ടികളെ சில பிள்ளைகள் ഈ അങ്കിളിന്റെ ആന്റിയുടെ വീട്ടിലൊക്കെ വെക്കേഷൻ വിടാമെന്ന് പറഞ്ഞാൽ, அங்கிள் ஆன்டி வீட்டில் இந்த விடுமுறை காலங்களில் போக வேண்டும் என்றால் വിടാമെന്ന് പറയുമ്പോ போகலாம் என்று சொல்லும்போது ആ കുട്ടികൾ പറയും വേണ്ട, அது சொல்லும் வேண்டாம், എനിക്ക് വീട് മതി. எனக்கு வீட்டில் இருந்தா போதும். കാര്യം എന്താ? காரணம் என்ன? അവർക്ക് ഏറ്റവും ബെസ്റ്റ് പ്ലേസ് ആയിട്ട് തോന്നിയത് അവരുടെ വീടാ. அவர்களுக்கு தங்களுடைய வீடே மிக சிறப்பான வீடாக தோன்றுகிறது. ചില വീട്ടിലാണെങ്കിലോ, சில வீட்டில் என்னவென்றால் നമ്മള് ക്രിസ്മസിന് ആന്റിയുടെ വീട്ടിൽ പോകുന്നത്, நாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஆன்டியுடைய வீட்டுக்கு போக போறோம். ഇനി 1 മാസം ഉണ്ട്, இன்னும் 1 மாசம் இருக்குது. അത് തൂങ്ങവേ ഉറക്കതേ ഇല്ല. அது இது இப்ப தூக்கம் வர்றதில்ல. എപ്പോഴാ ആന്റി വീട്ടിൽ പോകാന്നിരിക്കും. எப்பொழுது ஆன்டி வீட்டுக்கு போகலாம். കാര്യം എന്താ? காரணம் என்ன தெரியுமா? നിങ്ങളുടെ വീട് അതിനൊരു സെക്യൂർ പ്ലേസ് ആയി തോന്നിയില്ല. உங்களுடைய வீடு அதற்கு ஒரு பாதுகாப்பான வீடாக தோன்றவில்லை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ ഐക്യത നിങ്ങളുടെ തലമുറകളെ ബാധിക്കും. உங்களுடைய பிரிவினைகள் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். നിങ്ങളുടെ ഐക്യത അവിടെ അനുഗ്രഹത്തിനെ ബാധിക്കും. உங்களுடைய ஐக்கியம் உங்களுடைய குடும்பத்தை
அவருடைய ஆசீர்வாதத்தை பாதிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് ദയവ് ചെയ്ത് ദൈവ മക്കളുടെ சண்டையும் கலகமும் உண்டாகாதிരിക്കാൻ ശ്രമിക്കുക. எனவே தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து உங்கள் வீட்டிலே சண்டையும் கலகமும் உண்டாகுவதற்கு இடம் கொடாதிருங்கள். எப்பொழுது சண்டையும் கலகமும் தெய்வ மக்களுடைய வீட்டில் வருகிறது? எப்பொழுது பிரச்சனையும் சண்டையும் தெய்வ பிள்ளைகளுடைய வீட்டில் வருகிறது? പറയാമോ? சொல்லலாமா? ഞാനൊരു വ്യാഖ്യാനം പറയാം, ഒരു ഇന്റർപ്രിട്ടേഷൻ പറയാം. ഞാൻ ഒരു വിളക്കത്തെ ഒன்றை തരുகிறேன். സന്ധ്യയിങ്കൽ കരച്ചിൽ വന്ന് രാപാർക്കുന്നു എന്ന് വചനമുണ്ട് അല്ലേ? இரவிலே ராவிலே அழுகை என்றால் பகலிலே அக்களிப்பு, சந்தோஷம் உண்டு. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. മലയാള ബൈബിളിൽ ഇങ്ങനെ പറയുന്നു, സന്ധ്യയിങ്കൽ രാത്രിയിൽ കരച്ചിൽ വന്ന് രാപാർക്കുന്നു. കരച്ചിൽ മീൻസ് എന്താ പറയാ? കണ്ണുനീർ അല്ലേ? കണ്ണീർ രാത്രിയിൽ വരും അല്ലേ? അതെപ്പോഴാ വരുന്നത്? കണ്ണീർ എപ്പോഴും വരുമാം കുടുംബത്തിൽ? രാത്രിയിൽ അല്ലേ? രാത്രിയിൽ വരും. രാത്രി എപ്പോഴാ? இரவு எப்போ வருகிறது? പകൽ പോകുമ്പോ, പകൽ മറയും போது, ഇരുട്ട് വരുമ്പോ, ഇരുൾ വരുമ്പോൾ. சண்டை எப்போ வரும்? சண்டை எப்பொழுது வரும்? அழுகை எப்போ வரும்? அப்பொழுது அழுகை எப்பொழுது? கண்ணുനീர் எப்போ வரும்? கண்ணீர் எப்பொழுது வரும்? വെളിച്ചം പോകുമ്പോ, വെളിച്ചം നീങ്ങുമ്പോൾ. വെളിച്ചം ആരാണ്? വെളിച്ചം என்பது யார்? കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ തന്നെ ലോകത്തിന്റെ വെളിച്ചം. நான் தான் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார். ദൈവ സാന്നിധ്യം കുറയുമ്പോൾ சண்டையும் கலகமும் வரும். வீட்டிலே தேவ பிரசன்னம் குறையும் போது சண்டையும் பிரச்சனையும் வரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ദൈവ മക്കളുടെ വീട്ടിൽ ദൈവിക സംസർഗം ഉണ്ടാകണം. தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே தெய்வீக സംസർഗം, ദൈവമായിട്ടുള്ള ബന്ധം, தேவனோடு உள்ள உறவும் ஐக்கியமும் உண்டாக வேண்டும். அவரோடு கூட நெருங்கின உறவு உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. നെഹമ്യാവ് എങ്ങനെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടത്? നെഹമ്യാ എவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான்? അവൻ മടങ്ങി വന്ന് അവന്റെ സ്പിരിച്വാലിറ്റിയെ കുറിച്ച് അവൻ റിയലൈസ് ചെയ്തു. അവൻ திரும்பி வந்து தன்னை ஆவிக்குரிய பிரகாரமாக உணர்ந்து கொண்டான். അവൻ ഐക്യമത്യപ്പെടാൻ തുടങ്ങി. അവൻ ஐக்கியப்படத் தொடங்கினான். മൂന്നാമത്തെ കാര്യം, மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறேன். മൂന്നാമത്തെ ചാപ്റ്ററിൽ ഉണ്ട്. നെഹമ്യാவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் உண்டு. ആമേൻ. അതൊന്ന് വായിക്കാമോ? அதை ஒன்றை வாசிக்கலாமா? எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்கள் பகைஞர் வாசிங்க. அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ഹല്ലേലൂയ. മൈക്ക് പക്കത്തിൽ വെച്ച് വാസിക്കണം. அப்பதான் കേൾക്കും. 3ആം അധ്യായം അതിന്റെ 1-ാമത്തെ വാക്യം. திரும்ப வாசிക്കണം. Chapter 3 verse 1. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். நெகேமியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டுவாசலை கட்டினார்கள். മതി, സ്തോത്രം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി രാത്രി വർണ്ണിക്കുമ്പോൾ ഒരു ഹോംവർക്ക്, உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம். രാത്രി അടുത്ത കൂട്ടത്തിന് വരുന്നതിന് മുമ്പ്, അടുത്ത കൂട്ടத்துக்கு வரும் முன்பாக ഈ ചാപ്റ്റർ 3 ഒന്ന് പരിശോധിക്കണം. இந்த 3ஆம் அதிகாரத்தை வந்து வாசிக்க வேண்டும். നിങ്ങൾക്ക് ഒന്നും മനസ്സിലാവില്ല, உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ജസ്റ്റ് ഇപ്പൊ തന്നെ പുരിയാതെന്ന് പറഞ്ഞ ഉടനെ നിങ്ങൾക്ക് വായിക്കണമെന്ന് തോന്നിയില്ലേ? இப்போமே உங்களுக்கு வாசிக்கணும்னு உடனே தோன்றியதல்லவா? അവിടെ എന്താ എഴുതിയിരിക്കുന്നത് അറിയാമോ? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? അവരത് പണിതു, ഇവർ ഇത് പണിതു, ഇവനും അവനും ചേർന്ന് അത് പണിതു, ഇവനും ഇവളും ചേർന്ന് ഇത് പണിതു. അത് മാത്രമേ ഉള്ളൂ. அவன் இதை கட்டினான், அவள் இதை கட்டினான், அவனும் சேர்ந்து இதை கட்டினான், அவனும் இவளும் சேர்ந்து இதை கட்டினார் என்று சொல்லப்படும். ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. അവിടെ എഴുതിയിട്ടുണ്ട് BUILT, built എന്നാണ് എഴുതിയേക്കുന്നത്. ஆனால் அந்த அதிகாரத்தில் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது, கட்டினான் 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 என்று வருகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 3ஆம் அத்தியாயம் முழுவதும் பணிയാണ്. 3ஆம் அதிகாரம் முழுவதும் கட்டி எழுப்புதல். அப்போ நெகமியா അനുഗ്രഹിക്കപ്പെടാനുള്ള അടുത്ത കാരണം എന്താണ്? அப்படி என்றால் நெகேமியா ஆசீர்வதிக்கப்படுவதற்கான அடுத்த காரணம் என்ன? നിങ്ങൾ അനുഗ്രഹിക്കപ്പെടാനുള്ള അടുത്ത കാരണം എന്താണ്? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான அடுத்த காரணம் என்ன? നിങ്ങളെ ദൈവം ഏൽപ്പിച്ച പണി നിങ്ങൾ ചെയ്യുക. நீங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வேலையை செய்யுங்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായില്ല? நான் சொன்னது உங்களுக்கு புரியவில்லையா? അനുഗ്രഹിക്കാൻ ഷോർട്ട് കട്ട് ഒന്നും ഇല്ല. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எந்த குறுக்கு வழியும் இல்லை. ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. കേരളത്തില് പണം ഉണ്ടാക്കാൻ ഒരുപാട് കുറുക്ക് വഴി പറഞ്ഞു കൊടുത്ത ആളല്ല ഇപ്പൊ ജയിലിൽ മാട്ടിക്കിടക്കുന്നു. കേരളാവിലെ പണം സമ്പാദിப்பதற்காக
அநேக குறுக்கு வழிகளை சொல்லிக் கொடுத்தவர்கள் அநேகர் மாட்டிக்கொண்டு சிறையில் இருக்கிறார்கள். ലാസ്റ്റ് അറസ്റ്റിലായത് ഹൈറിച്ചിന്റെ ഓണർ. ഹൈറിച്ച് എന്ന് പറഞ്ഞൊരു കമ്പനി ഓണർ. ஹை ரிச் என்கிற ஒரு கம்பெனியுடைய ஓனர் இப்பொழுது சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். ആ സ്ഥാപനത്തിന്റെ പേരിലേ ഒരു ഹൈറിച്ച് ഇല്ലേ? அந்த ஸ்தாபனத்தினுடைய பெயரே ஹை ரிச் என்கிறது அதனுடைய பெயர். 1200 கோடி ரூபாய் அள்ளிட்டு போய் பாவத்துக்கு 1200 கோடி ரூபாய் அவர் சுருட்டி கொண்டு போனார். അടുത്ത ഒരു സ്ഥാപനം ഇപ്പൊ പൂട്ടിയിട്ടുണ്ട്, G&G என்கிற அடுத்த ஒரு ஸ்தாபனம் இப்பொழுது பூட்டப்பட்டது. കുറച്ച് കാശ് തന്നെ അള്ളിയിട്ട് പോയി 360 കോടി. கொஞ்சம் தான் அவர் தூக்கிட்டு போனது 360 கோடி. എടാ ഏമാത്തക്കാരന് കൊടുക്കാൻ ഇത്രയും ആൾക്കാരാ? ஏமாற்றுக்காரர்களுக்கு கொடுக்க இவ்வளவு ஆட்களா? വേറെ ഒന്നുമല്ല, പെട്ടെന്ന് പണക്കാരനാവണോ? ஏன் வேற ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் பணக்காரனும் ஆகணும் என்ற ஆசை உள்ளவர்கள். പിശാചും ഇങ്ങനെ തന്നെയാണ്. பிசாசும் இவ்விதமாகத்தான். ഏദനിൽ പോയി പറഞ്ഞു, ஏதேனில் போய் சொன்னான், നീ ഇങ്ങനെ ഇരുന്നാ ശരിയാവൂല, நீ இப்படியே இருந்துட்டு இருந்தா சரியாகாது, നീ മേലെ പോണം, நீ உயரணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പോയി വീടരുത്, അവൻ ഒറ്റയടിക്ക് മേലെ തൂക്കി വിടും. ஒரு வீடு இருந்தாலும் அது ஒரு இல்ல, போய் வீடരുത്, ഒറ്റയടിക്ക് அவன் மேலே கொண்டு പോകും. அவன் போய் விழுகிறதல்ல, அது ஒரேடி அவன் தூக்கி விட்டுருவான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ അനുഗ്രഹത്തിന് ഷോർട്ട് കട്ട് ഒന്നും ഇല്ല കേട്ടോ. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு குறுக்கு வழி ஒன்றும் இல்லை தெரியுமா? രണ്ട് കാരണങ്ങൾ ഞാൻ പറഞ്ഞു. ரெண்டு காரணங்களை உங்களுக்கு சொன்னேன். മൂന്നാമത്തെ കാരണം, மூன்றாவது காரணம், ദൈവം നിങ്ങളെ ഏൽപ്പിച്ച പണി കൃത്യമായി ചെയ്യണം. உங்களை தேவன் ஏற்படுத்திய வேலையை சரியாய் செய்யுங்கள். ഈ മൂന്നാം അധ്യായത്തിൽ 4 രീതിയിലാണ് പണിയെ കുറിച്ച് പറഞ്ഞിരിക്കുന്നത്. இந்த மூன்றாம் அதிகாரத்தில் 4 காரியங்கள் பணியப்பட்டு செய்யப்பட்டது என்று The சொல்லப்படுகிறது. purpose of the work, அந்த பணியின் வேலையின் நோக்கம், the pattern of the work, அந்த வேலையின் அமைப்பு திட்டம், പണിയുടെ വിധം, എങ്ങനെ പണിയണം, எவ்விதமாய் வேலை செய்ய வேண்டும், the people of the work, ആരൊക്കെയാണ് ഇതിൽ പണിതത്, யாரை கொண்டு அந்த வேலையை செய்ய the வேண்டும், place of the work, ഏതൊക്കെ സ്ഥാനങ്ങളാണ് പണിതത്, the places of the work, எந்தெந்த the places of the work, places, எந்தெந்த இடங்களில் அந்த பணியை செய்ய அப்ப வேண்டும். 4 കാര്യങ്ങൾ നമുക്ക് അവിടെ കാണാൻ കഴിയും. அங்கே 4 காரியங்களை அந்த அதிகாரத்தில் பார்க்க Number முடியும். 1, ஒன்று, purpose of the work. அந்த வேலையின் நோக்கம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശക്തിയോടെ. അപ്പൊ നിങ്ങൾ നിങ്ങളുടെ പണി ചെയ്താൽ അനുഗ്രഹിക്കപ്പെടുമെന്ന് പറഞ്ഞല്ലോ. அப்படி என்றால் நீங்கள் உங்கள் பணியை செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று അപ്പൊ சொன்னீர்கள். അറിയണ്ടേ ആ പണിയുടെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് അറിയണ്ടേ? அந்த வேலையின் நோக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரிய അത് வேண்டும். എങ്ങനെയാണ് പണിയേണ്ടത് അറിയണ്ടേ? அதை எந்த மாதிரியில் செய்ய வேண்டும் என்பது அறிய வேண்டும். ആരൊക്കെയാണ് അത് പണിയേണ്ടതെന്ന് അറിയണ്ടേ? அது யாரை கொண்டெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அறிய എവിടെയൊക്കെ வேண்டும். പണിയണമെന്ന് അറിയണ്ടേ? அது எந்தெந்த இடத்திலெல்லாம் செய்ய வேண்டும் അപ്പൊ என்று நீங்கள் அறிய പണിയെ வேண்டும். കുറിച്ച് ഒരു വ്യക്തത നിങ്ങൾക്കുണ്ടാകണം. வேலையை குறித்த தெளிவான திட்டம் தெளிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പണിക്ക് നിങ്ങളെ ഒരാൾ വിളിക്കുമ്പോ, வேலைக்காக உங்களை அழைக்கும் போதும் എന്ത് പണി എന്ന് പറഞ്ഞില്ലെങ്കിൽ നിങ്ങൾ പോവോ? என்ன வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்படவில்லை என்றால் நீங்கள் செய்ய போவீர்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പോവുമോ ഇല്ലേ? போவீர்களா இல்லையா? ചിലര് വെളിനാട്ടിൽ പോകാനുള്ള ആർവ കോളാറില് അങ്ങ് പോകും. சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆர்வ கோளாறுல டக்குன்னு போயிடுவார்கள். എവിടെ നിന്നെല്ലാമോ കടം മറിച്ച് ലോൺ എടുത്ത് പിന്നെ വസ്തു അടகு വെച്ച് അത് ചെയ്ത് ഇത് ചെയ്ത് എല്ലാം കയറി പോകും. பணத்தை திரட்டுவதற்காக கடன் வாங்கியோ ஏதேனும் அடமானம் வைத்தோ எடுத்தோ அவர்கள் வெளிநாட்டுக்கு ஓடுவார்கள். ഇങ്ങനെ ഉള്ളവരെ ഏമാറ്റം എന്ന് പറഞ്ഞേ ഒരു ഗ്രൂപ്പുണ്ട്. இப்படி ஆசை உள்ளவர்களை ஏமாற்றுவதற்காகவே ஒரு குழு இருக்கிறது. നിങ്ങൾ ഓർക്കണോ, நீங்கள் கவனிக்க வேண்டும். നിങ്ങൾ പോകുന്ന നാട്, நீங்கள் போகிற தேசம், നിങ്ങൾക്ക് അവിടെ എന്ത് ജോലി എന്ന് കറക്റ്റായി വിസയിൽ പറഞ്ഞിരിക്കും. அந்த விசாவில் நீங்கள் போய் செய்ய போகிற வேலை என்ன என்பதை மிக தெளிவாய் விசாவில் சொல்லப்பட்டிருக்கும். ചിലർ അങ്ങനെയല്ല, சிலர் அப்படி அல்ல, അതൊന്നും നോക്കാതെ എങ്ങനെയെങ്കിലും ഗൾഫിൽ പോയാൽ മതി, விசாவை வந்து விட்டதுன்னு சொல்லி எதையும் பார்க்காம எப்படியோ நான் போறேன் வெளிநாட்டுக்கு, അമേരിക്കയിൽ പോയാൽ മതി, எப்படியாகிலும் அமெரிக்காவுக்கு போனால் போதும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അറിയണ്ടേ എന്നെ എന്തിനാ കൊണ്ടുപോണേ? என்னை எதற்காக அந்த தேசத்திற்கு கொண்டு போகிறார்கள் என்று தெரிய வேண்டாமா? കുഞ്ഞുമോൻ എന്ന് പറഞ്ഞൊരു സഹോദരൻ, ഇവിടെ നല്ല ഒരു മെക്കാനിക്കൽ വർക്ക്ഷോപ്പ് ഒക്കെ ഇട്ടുന്ന മനുഷ്യൻ. குஞ்சுமோன் என்கிற ஒரு சகோதரன் இங்கே ஒரு நல்ல ஒர்க் ஷாப் வைத்திருந்த ஒரு சகோதரன். அவர் 7-8 லேபர்ஸ் அவരുടെ കീഴിൽ, தனக்கு கீழே 7-8 வேலைக்காரர்களை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தவர். എടാ നീ ഇവിടെ കരിയും പൊടിയും അടിച്ച് കിടക്കാനുള്ളവനല്ല, നീ കേറി വാ, ഞാൻ നിന്നെ കൊണ്ടുപോവാൻ ഗൾഫില്. நீ இங்கே கிடந்து கரிக்குள்ள கிடந்து வேலை செய்ய வேண்டியவன் அல்ல, நான் உன்னை வெளிநாட்டுக்கு கொண்டு போறேன். നീ സൂപ്പർവൈസർ ആയിട്ട് നോക്കി നിന്നാ മതി, ലക്ഷങ്ങൾ കിട്ടും. நீ சூப்பர்வைசரா நின்னா போதும் லட்சங்கள் உனக்கு கிடைக்கும். പാവം பாவம்.
8 பணிக்காரையும் விட்டு 8 வேலைக்காரர்களையும் விட்டுவிட்டு எல்லா மெக்கானிக்கல் சாதனம் தூக்கி விட்டு எல்லா மெக்கானிக்கல் சாதனங்களை விட்டுவிட்டு നേരെ സൗദിയിல പോയി நேரா சவுதி தேசத்திற்கு போனான். കിട്ടിയ ജോലി എന്താണെന്ന് അറിയണ്ടേ? கிடைத்த வேலை என்ன தெரியுமா? ബേക്കറി വിസ. அது பேக்கரி. பேக்கரி இல்ல, ബേക്കറി മീൻസ് ആട് മേക്കർ. ஆடு மேய்க்கிற வேலை தான் அந்த விசா. ബേക്കറി എന്ന് പറഞ്ഞാൽ ഹിന്ദി ആട്. ബക്കറിங்கிறது ஹிந்தி வேர்ட் ஆடு என்கிறது. ആട് മേയ്ക്കുന്ന വിസയായിരുന്നു. அது ஆடு மேய்க்கிற விசா. പറഞ്ഞു കൊണ്ടുപോയത് എന്താണ്? இவனை கூட்டிட்டு போனது என்னது? സൂപ്പർവൈസർ. நீ கவனிச்சா போதும். പിന്നെ 10ാം ക്ലാസ് പാസ്സാകാത്തവൻ അവിടെ ചെന്ന് പോയി സൂപ്പർവൈസർ കിട്ടാൻ പോകല്ലേ? நீ 10 கூட பாஸ் ஆகல, அங்க போனப்புறம் என்ன சூப்பர்வைசர் பண்ண முடியுமே? ഇത് പറഞ്ഞപ്പോ ആർവ കോളാർവ കയറി പോയി. இத சொன்ன போது வாஞ்சையில ஓடி விட்டான். എടാ ഡെസേർട്ടിൽ കിടക്കണോ? வனாந்தரத்துல கிடக்கணும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പിന്നെ ഒരു നേട്ടം ഉണ്ടായി. ஒரு காரியம் உண்டாயிருந்தது. ഇനി നാട്ടിൽ വരാൻ പറ്റൂലെന്ന് അദ്ദേഹം കൺഫേം ചെയ്തു. இனி நான் திரும்பி நாட்டுக்கு போக முடியாதுங்கிறது அவனுக்கு புரிந்து. അത്ര കൊടൂരമായ അടി കൊള്ളണം. அங்கே அத்தனை வேதனைகளை பட வேண்டும். അവിടെ 2 വിധ അറബികളുണ്ട്, നാട്ടറബിയുണ്ട്, കാട്ടറബിയുണ്ട്. அங்கே 2 வித அரபிக்காரர்கள் உண்டு, நாட்டரபிகள், காட்டரபிகள். കാട്ടറബി എന്ന് പറഞ്ഞാൽ കുറച്ചുകൂടെ മനുഷ്യത്വം ഇല്ലാത്ത മനുഷ്യര്. காட்டரபிகள் என்று சொன்னால் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாதவர்கள். അടി എന്ന് പറഞ്ഞാൽ ഭയങ്കരമായ അടി. தங்களிடத்தில் வேலை செய்கிறவர்களை மிக கொடுமைப்படுத்துகிறவர்கள். കൊടൂരമായ ലൈഫ്, கொடூரமான வாழ்க்கை. പക്ഷെ അവിടെ വെച്ച് കർത്താവിനെ അറിയാൻ പറ്റി. அங்கே வைத்து அவனுக்கு ஆண்டவரை அறியும் ஒரு பாக்கியம் கிடைத்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. രക്ഷിക്കപ്പെടാതെ പോയ ആൾ അവിടെ കിടന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടു. രക്ഷിക്കപ്പെടാமல் போனவன் அங்கே போய் രക്ഷിക്കപ്പെട്ടാன். ഇവിടെ വെച്ച് രക്ഷിക്കപ്പെട്ട അടി കൊള്ളാതെ യേശുവേ എന്ന് വിളിക്കുക, അവിടെ ചെന്ന് അടി വാങ്ങി യേശുവേ എന്ന് വിളിക്കേണ്ടി വരും. இங்கே இருந்து രക്ഷിക്കപ്പെട്ട அடி வாங்காம இயேசுவேன்னு கூப்பிடலாம், அங்க போனா அடியும் வாங்கி இயேசுவேன்னு கூப்பிடலாம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ വേല എന്താണെന്ന് അറിയണ്ടേ? வேலை என்னவென்று தெரிய வேண்டாமா? ആമേൻ. ഇപ്പോഴത്തെ പിള്ളേരുടെ അടുത്തൊന്നും ഇതൊന്നും നടക്കുകയല്ല. അവർ നല്ല തെളിവുള്ളവരാണ്. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் மிக தெளிவான பிள்ளைகள். നല്ല തെളിവുണ്ട് അവർക്ക്. நல்ல தெளிவு அவர்களுக்கு. അതുകൊണ്ട് ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, அவர்கள் உங்களிடத்தில் சொல்வார்கள், ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, ദൈവം നിങ്ങളെ ഏൽപ്പിച്ച വേല കൃത്യമായി ചെയ്യണം. தேவன் உங்களை ஏற்படுத்தின வேலையை தெளிவாய் நீங்கள் செய்ய അപ്പോൾ வேண்டும். വേലയെ കുറിച്ച് നിങ്ങൾക്ക് അറിവുണ്ടാകണം. வேலையை குறித்த அறிவு உங்களுக்கு வேண்டும். ഹല്ലേലൂയ. 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 அப்போ ഒന്ന് വേലയുടെ ഉദ്ദേശം എന്തായിരുന്നു? வேலையினுடைய நோக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். 3-ാം അധ്യായത്തിൽ 3-ஆம் அதிகாரத்தில் അവർ വേല തുടങ്ങിയെന്ന് എഴുതിയേക്കണേ. அவர்கள் வேலையை துவங்கினார்கள் என்று ഇവിടെ எழுதப்பட்டிருக்கிறது. ഇവിടെ ശ്രദ്ധിച്ചേ. இங்கே கவனியுங்கள். തലമുറകളായി മുടങ്ങി കിടന്നതല്ലേ? அது தலைமுறைகளாக நடைபெறாமல் இருந்த வேலை. ആമേൻ. ஆமென். ഇല്ലേ? ஆமென். പുകഴ്ചയാകേണ്ട യെരൂശലേം, புகழ்ச்சியாக வேண்டிய எருசலேம் ഇടിഞ്ഞു കിടക്കുന്നു, உடைந்து கிடக்கிறது. വാഗ്ദത്തം അനുഗ്രഹിക്കപ്പെടുമെന്ന വാഗ്ദത്തം, வாக்குத்தத்தம் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்கிறது ഞാൻ வாக்குத்தத்தம். നിന്റെ ഇടയിൽ ജനത്തെ പാർപ്പിക്കുമെന്ന വാഗ്ദത്തം. உன் ஜனத்தை நான் ഇല്ലല്ല, നിന്റെ ഇടയിൽ ആടുകൾ മേച്ചിൽ പുറത്ത് നിറഞ്ഞിരിക്കുന്നത് പോലെ ഞാൻ നിങ്ങളുടെ ഇടയിൽ ആൾക്കാരെ പാർപ്പിക്കും. மந்தையிலேயும் ஆடுகள் நிறைந்திருக்கிறது போல உன் தேசத்திலே ஜனங்களை நிரப்பி வைப்பேன். പക്ഷേ ഇവിടെ ഇപ്പൊ ശൂന്യമായി കിടക്കുന്നു. இப்பொழுது எல்லாம் உடைந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. എങ്ങനെ ഇവർ അനുഗ്രഹിക്കപ്പെടും? இனி விதமாக இது ஆசீர்வதிக்கப்படும். തിരുവചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, ഇവിടെ ഇപ്പോൾ ഇതാ പണി തുടങ്ങി. இவர்கள் இப்பொழுது வேலையை துவங்கினார்கள். ഒരിക്കലും ഒന്നും ഉണ്ടാകില്ലെന്ന് പറഞ്ഞെടുത്ത് പണി തുടങ്ങി. ஒன்றும் உண்டாகாது என்று சொல்லப்பட்ட இடத்திலே இப்பொழுது வேலையை നീ துவங்கினார்கள். ആരാധനയിലേക്ക് മടങ്ങി വന്നാൽ, ஆராதனைக்கு திரும்பி வந்தால், നീ പ്രാർത്ഥനയിലേക്ക് മടങ്ങി വന്നാൽ, நீ ஜெபத்தில் திரும்பி வந்தால், നീ ഐക്യതപ്പെടാൻ തയ്യാറായാൽ, நீ தேவனோடு ஐக்கியப்பட മുടങ്ങിക്കിടന്ന പണികള് ദൈവം ആരംഭിച്ചു വയ്ക്കും. ഹല്ലേലൂയ. முடங்கி கிடக்கிற வேலைகளை தேவன் உனக்காக துவங்கி வைக்க ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലായോ ഞാൻ പറഞ്ഞത്? புரிந்ததா நான் சொல்லுகிறது? എത്രയോ തലമുറകളായി മുടങ്ങി കിടന്നത്, எத்தனையோ தலைமுறைகளாக முடங்கி கிடக்கிற வேலை ഈ அது. പകലിൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, நீ அதை செய்வாய் என்று நான் ഈ விசுவாசிக்கிறேன். പകലിൽ ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, இந்த பகலில் நான் ഇത് விசுவாசிக்கிறேன். നിങ്ങൾ ഏറ്റെടുത്താൽ നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്ത് ചില പുതിയ ആരംഭങ്ങൾ ദൈവം കുറിക്കാൻ പോകുകയാണ്. இதை நீங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் உங்கள் குடும்பத்தின் நடுவே சில புதிய ஆரம்பங்களை தேவன் செய்ய போகிறார். മുടങ്ങിയ പണികള് അവൻ ചെയ്തെടുക്കാൻ പോകുകയാണ്. புதிய வேலைகளை நீங்கள் எடுத்தெடுக்க போகிறீர்கள். അവൻ മനുഷ്യനാലും പിശാചിനാലും തടയപ്പെട്ടതിന് ദൈവം ഉയർത്തെഴുന്നേൽപ്പിക്കാൻ പോകുകയാണ്. மனிதனாலும் சாத்தானாலும் தடைப்பட்ட வேலைகளை கர்த்தர் திரும்ப துவங்க போகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നെഹമ്യാവിന് ഒരൊറ്റ ലക്ഷ്യമേ ഉള്ളൂ. நெகேமியாவுக்கு ஒரே நோக்கம் உண்டு. ആമേൻ. 2-ാം അധ്യായം 17-ാം വാക്യത്തിൽ വായിക്കുന്നു,
இரண்டாம் அதிகாரத்தின் 17ஆம் வாக்கியத்தில் நாம் ஐயோ, வாசிக்கிறோம். புகழ்ச்சியாயிருക്കുന്ന எருசலேம் தகர்க்கப்பட்டிருക്കുന്നു. புகழ்ச்சியாயிருந்த எருசலேம் தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது. അതുകൊണ്ട് നിന്ദിക്കപ്പെടാൻ പാടില്ല. அதனால் நான் இனி நிந்திப்புக்குள்ளாக இருந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. ഞാൻ നിന്ന മാറാൻ എഴുന്നേറ്റ് പണിയണം. இந்த நிந்தை மாறுவதற்காக நான் என் வேலையை தொடர வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ എന്തിനാ പണിയുന്നത്? அப்பொழுது நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? എന്താണ് അതിന്റെ പർപ്പസ്? இதனுடைய நோக்கம் என்ன? ദൈവം പറഞ്ഞതിലേക്ക് എനിക്ക് മടങ്ങി വരണം. தேவன் சொன்னதில் நான் திரும்பி வர வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് പകലിൽ പണിയാൻ തയ്യാറാകണം. இந்த காலை அந்த வேலையை செய்ய நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். മുടങ്ങി കിടന്നതിനെ ഓർത്ത് നിങ്ങൾ മയങ്ങി കിടക്കരുത്. வேலைகள் முடங்கி கிடக்கிறது நினைத்து நீங்கள் மயங்கி கிடக்காதிருங்கள். മുടങ്ങിയെന്ന് ഓർത്ത് നിങ്ങൾ ഉറങ്ങി പോകരുത്. முடங்கி போனதை நினைத்து நீங்கள் உறங்கி போகாதிருங்கள். നിങ്ങൾ ഇത് പകൽക്കാലം ഒന്ന് എഴുന്നേൽക്കാൻ തയ്യാറാകണം. இந்த பகல் வேளையில் நீங்கள் எழும்ப ஆயத்தப்படுங்கள். കർത്താവ് നിങ്ങളുടെ കരങ്ങളെ ബലപ്പെടുത്തും. தேவன் உங்கள் கரங்களை பலப்படுத்துவார். നിങ്ങളുടെ ഉദ്ദേശം ശരിയെങ്കിൽ കർത്താവ് നിങ്ങളെ ശക്തീകരിക്കും. என்னுடைய நினைவு விசுவாசம் சரியானால் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். നിങ്ങളുടെ നോക്കം ശരിയാണെങ്കിൽ ദൈവം നിങ്ങളെ ബലപ്പെടുത്തും. உங்களுடைய நோக்கம் சரியானால் தேவன் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். നെഹമ്യാവിന് ഒരു നല്ല നോക്കമുണ്ടായിരുന്നു. அந்த வேலையை செய்வதற்காக நெகேமியாவுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. അയ്യോ, ഈ നിന്ന ഒന്ന് മാറണം, അപമാനം ഒന്ന് മാറണം. இந்த நிந்தை ஒன்று மாற வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். ഞങ്ങൾ ദേശത്ത് നിന്ദിക്കപ്പെട്ട് കിടക്കുന്നു. எங்கள் தேசத்தில் நிந்தைக்குள்ளாய் ഈ இருக்கிறோம். നിന്ന ദൈവമേ മാറ്റണമേ എന്ന് പറഞ്ഞവർ പണിയാൻ തുടങ്ങി. எங்கள் நிந்தையை மாற்ற வேண்டுமே என்று வேலையை செய்ய துவங்கினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ശക്തിയോടെ സ്തോത്രം പറഞ്ഞേ. சத்தமாய் ஸ்தோத்திரியுங்கள். ആ നല്ല ഉദ്ദേശത്തോടു കൂടി അവർ പണിയാൻ തുടങ്ങി. அந்த நல்ல நோக்கத்தோடு வேலையை துவங்கினான். ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, வசனம் சொல்லுகிறது, ഒരുവൻ എഴുന്നേറ്റപ്പോൾ ஒருவன் எழுந்தபோது അനേകരെ ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു. அநேகரை தேவன் எழுப்பினார். ആമേൻ. ഈ 3-ാം അധ്യായത്തിൽ 38 ആൾക്കാർ എഴുന്നേറ്റു. இந்த 3ஆம் அதிகாரத்தில் 38 நபர்களை தேவன் எழுப்பினார். ആമേൻ. മൊത്തത്തിൽ നമ്മൾ വായിക്കുമ്പോൾ 42 കാറ്റഗറിയിൽപ്പെട്ട ആൾക്കാർ പണിയാൻ ദൈവം എഴുന്നേൽപ്പിച്ചു. மொத்தம் வாசிக்கும் போது 42 நபர்களை தேவன் பணி வேலை செய்யும்படியாக ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മുടങ്ങിക്കിടന്നിടമാണ്. வேலைகள் முடங்கி கிடந்த இடம். നടക്കില്ലെന്ന് പറഞ്ഞതാണ്. இனி ஒன்றும் நடக்காது என்று അത് சொல்லப்பட்டது. ശൂന്യമെന്ന് പറഞ്ഞതാണ്. அது முற்றிலும் அழிந்து போனது என்று சொல்லப்பட்டது. നല്ല നോക്കത്തോടെ ഒരുവൻ എഴുന്നേറ്റപ്പോൾ, நல்ல நோக்கத்தோடு ஒருவன் எழும்பும்போது 42 പേരെ ദൈവം അവനോട് ചേർന്ന് കൊടുത്തു. அவனோடு கூட 2 பேரை தேவன் சேர்த்து எழுப்பி கொடுக்கிறார். 42 വിധത്തിലുള്ള ആൾക്കാർ. 42 விதமானவர்களை தேவன் எழுப்பினார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ധൈര്യമുണ്ടോ? உங்களுக்கு தைரியம் உண்டா? ആമേൻ. എഴുന്നേൽക്ക്. ഇന്ന് പകൽക്കാലം കർത്താവ് നിങ്ങളെ കൊണ്ട് ചിലത് ചെയ്യിപ്പിക്കും. நீங்கள் கர்த்தருக்காக செய்ய எழும்புவீனால் தேவன் உங்களை கொண்டு சிலுவைகளை நடப்பிப்பார். ഏത് വിധത്തിലാ ദൈവം പണിയുന്നതെന്ന് അറിയാമോ? என்ன விதத்தில் தேவன் வேலையை செய்வார் தெரியுமா? അവരവർക്ക് ഇഷ്ടമുള്ള വിധത്തിലല്ല, அவரவருடைய விருப்பப்படி அல்ல. ദൈവം പറയുന്നതിനനുസരിച്ച് പണിയാൻ. தேவன் சொல்லுகிறபடி அந்த வேலையை செய்யுங்கள். ആമേൻ. ആരാണ് ഈ പണിയെ നടത്തുന്നയാള്? இந்த வேலையை நடப்பிக்கிறவர் யார்? അന്ന് അവർക്ക് ഒരൊറ്റ ലീഡറെ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ, നെഹമ്യ. அன்று ஒரே ஒருவனுடைய അല്ല, അന്ന് അവർക്ക് ഒറ്റ ലീഡർ മാത്രമേ ഉള്ളത്, നെഹമ്യ. அன்று அவர்களுக்கு ஒரே தலைவன் இருந்தான், அவனுடைய பெயர் நெகேமியா. അവർക്ക് ഒരാളുടെ ശബ്ദം കേട്ടാൽ മതി. அவர்களுக்கு ஒருவருடைய சத்தத்தை கேட்டால் போதும். ഇന്നും നമുക്ക് ഒരേ ഒരു ലീഡറേ ഉള്ളൂ. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு தலைவன் உண்டு. ആ ലീഡറിന്റെ സൗണ്ട് നിങ്ങൾ കേൾക്കുന്നെങ്കിൽ, அந்த தலைவனுடைய சத்தத்தை நீங்கள் ആ கேட்பீர்களானால், ശബ്ദത്തിനനുസരിച്ച് നിങ്ങൾ പണിയുന്നെങ്കിൽ, நீங்கள் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வேலையை നിങ്ങളുടെ செய்வீர்களானால் പണികൾ സക്സസ് ആയി മാറും. അതിന് യാതൊരു സംശയവും വേണ്ട. உங்களுடைய வேலைகள் நிச்சயம் வெற்றியாய் மாறும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ആമേൻ. നിങ്ങൾ പുതുതായി ഒന്നും അതിൽ അറ്റാച്ച് ചെയ്യണ്ട. நீங்கள் அதிலே புதிதாய் ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഓൾറെഡി ഇവിടെ ഉണ്ടല്ലേ പണി? ஏற்கனவே உங்களுக்கு வேலை இங்கே உண்டு. ഫൗണ്ടേഷൻ കിടക്കുകയല്ലേ? அஸ்திபாரம் கிடைத்ததல்லவா? ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായോ? நான் உங்களுக்கு சொன்னது புரிகிறதா? ഇടിഞ്ഞു പോയെന്നേ ഉള്ളൂ, இடிந்துதான் கிடக்கிறது. നിർമൂലമായില്ല. அஸ்திபாரங்கள் எல்லாம் ஒன்றிலும் அழியவில்லை. കാരണം ദൈവത്താൽ ആരംഭിച്ചതിനെ നിർമൂലമാക്കാൻ ഒരു ശക്തിക്ക് കഴിയില്ല. தேவனால் அஸ்திபாரம் போட்டதை ஒருவனும் உடைத்து போட முடியாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ ഫൗണ്ടേഷൻ കിടപ്പുണ്ട്, அஸ்திபாரம் இருக்கிறது. ആമേൻ. ഉടഞ്ഞു കിടക്കുന്നതിനെ റിപ്പയർ ചെയ്താൽ മതി. உடைந்து கிடக்கிறதை சரி செய்தால் மட்டும் போதும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവിടെ റിപ്പയർ എന്ന് പറയുന്ന ഒരു പദവും കൂടെ വരുന്നുണ്ട്.
சரி செய்தல், பழுது பார்த்தல் என்கிற ஒரு பதம் வார்த்தை கூட அங்கே வருகிறது. ഇവിടെ ശ്രദ്ധിച്ചേ, இங்கே கவனியுங்கள். അപ്പോ എങ്ങനെയെങ്കിലും പണിതാ പോരാ, எப்படி ஆகிலும் செய்தால் போதாது, അതിനൊരു അടിസ്ഥാനമുണ്ട്. அதுக்கு ஒரு அஸ்திபாரம் ஒன்று இருக்கிறது. അടിസ്ഥാനത്തിന് മുകളിലേ പണിയാവൂ. அந்த அஸ்திபாரத்தின் மேலாக கட்ட வேண்டும். പുതിയ ടെക്നോളജി ഒന്നും അവിടെ അപ്ലൈ ചെയ്യരുത്. அங்கே அஸ்திபாரத்தை தாண்டி புதிய எந்த டெக்னாலஜியும் ஒன்றும் பயன்படுத்த வேண்டாம். ആമേൻ. ദൈവസഭയെ ആത്മീയ ഗ്രഹത്തെ പണിയുമ്പോൾ നമ്മുടെ പുതിയ ഐഡിയ ഒന്നും അപ്ലൈ ചെയ്യരുത്. തമ്പുരാൻ പറഞ്ഞതേ ചെയ്യാവൂ. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டி எழுப்பும் போது நீங்கள் எதுவும் நூதனமான காரியங்களை செய்ய வேண்டாம். தேவாதி தேவன் நமக்கு சொன்னதை செய்தால் போதும். ആമേൻ. 2024 വർഷങ്ങൾക്ക് മുൻപ് ഉണ്ടായിരുന്ന അതേ ദൈവം തന്നെ ഈ 24ലും പ്രവർത്തിക്കുന്ന ദൈവം. 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே ஆண்டவர் தான் இந்த 2024லும் இருக்கிறார். ആമേൻ. മോഡേൺ ടെക്നോളജി ഒന്നും ദൈവിക വിഷയത്തിൽ കൂട്ടിക്കലർത്തരുത്. தெய்வீக காரியத்தில் நீங்கள் எந்த நூதனமான காரியத்தையும் கூட்டி சேர்க்க வேண்டாம். നമുക്ക് ഓൾറെഡി ഇട്ട ഒരു ഫൗണ്ടേഷൻ ഉണ്ട്. நமக்கு ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது. ബൈബിളിൽ ഇങ്ങനെ നാം വായിക്കുന്നു, வேதத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம், നീ പണ്ടേ ഉള്ള അതിർ മാറ്റരുത്. நீ பூர்வத்தில் இருக்கிற எல்லைக்குறியை மாற்றாதே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്ത വാക്യം പറയുന്നു, പൂർവന്മാരിട്ട അതിര് മാറ്റരുത്. பூர்வ பிதாக்களிட்ட எல்லைகளை மாற்றாதே என்று രണ്ട് വാക്യങ്ങൾ ഓർക്കുക. ரெண்டு வார்த்தைகளையும் ഒന്ന് கவனியுங்கள். പറയുന്നു പണ്ടുള്ള അതിര് മാറ്റരുത്. நீ முன்பு உள்ள அஸ்திபாரங்களை முன்பு உள்ள രണ്ട് எல்லைக்குறியை പറയുന്നു மாற்றாதே. നിന്റെ മുർപിതാക്കൾ ഇട്ട ഫൗണ്ടേഷൻ മാറ്റരുത്. இரண்டாவது உன் முற்பிதாக்கள் போட்ட அஸ்திபாரங்களை நீ மாற்றாதே. എന്തുകൊണ്ട് സഭയ്ക്കകത്ത് പ്രശ്നം? ஏன் சபைக்குள்ளே பிரச்சனை? എന്തുകൊണ്ട് കുടുംബത്തിനകത്ത് പ്രശ്നം? ஏன் குடும்பங்களுக்குள் பிரச்சனை? ഇതിന്റെ ഓണർ ആരാണ്? இதற்கு உரிமையாளர் யார்? ഇത് കർത്താവാണ് ഇതിന്റെ ഓണർ. இதற்கு கர்த்தர் அல்லவா അപ്പൊ உரிமையாளர். നമ്മുടെ ടെക്നോളജി അതിനകത്ത് ചെലുത്താൻ പോകരുത്. நாம் நம்முடைய நூதன திட்டங்களை அதற்குள்ளாக செலுத்த போக வேண்டாம். ഒരു ചെറിയ എക്സാമ്പിൾ പറയാം. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். നിങ്ങളുടെ കുടുംബത്തിനകത്ത് ഒരു ചെറിയ മൈനർ പ്രോബ്ലം എന്ന് വിചാരിക്കുക. உங்கள் குடும்பத்திற்குள்ளாக ஒரு சின்ன பிரச்சனை என்று நினைத்துக் கொள்ளுங்கள். അപ്പോൾ മെഷീൻ റിപ്പയർ ആയില്ലേ? மிஷின் எந்திரம் பழுதடைந்தது. സഹോദരന്മാരെ ശരിയല്ലേ? சகோதரரே சரிதானா? ഫാമിലി എന്ന മെഷീൻ ചെറിയൊരു റിപ്പയർ. ஃபேமிலி என்கிற எந்திரத்தில் ஒரு சின்ன பழுது. ഇത് തൂക്കി എവിടെ കൊണ്ടുപോകണം? இந்த ரிப்பேரான இந்த எந்திரத்தை தூக்கி கொண்டு எங்கே போவது? കുഴിത്തുറയില് കോർട്ടിൽ ഇപ്പോൾ പുതിയ ഒരു ഡിവിഷൻ ആരംഭിച്ചിട്ടുണ്ട്, ഫാമിലി കോർട്ട്. குளித்துறை கோர்ட்ல ஒரு தனி டிவிஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, குடும்ப கோர்ட். നേരെ അവിടെ പോകാം അല്ലേ? இந்த மிஷினை தூக்கிட்டு அங்கே போனோம், அப்படிதானா? കാരണം അവരല്ലേ ഭയങ്കര ജ്ഞാനം ഉള്ളവര്, ലോ പഠിച്ചവര്. அங்கே அல்லவா எல்லாம் சட்டம் படித்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ചട്ടം തേമ്പി പോകരുത്. சட்டத்தை മലയാള വേർഡ്. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എവിടെ പോണു? எங்கே போக வேண்டும்? മனைവിയുടെ അരമന പഞ്ചായത്തിൽ പോയി പഞ്ചായത്ത് പ്രസിഡന്റിന്റെ അടുത്ത്. மனைவி தனக்க ஏரியா அருமனை அங்குள்ள பஞ்சாயத்து பிரசிடென்ட். അരമനയിലുള്ള മനവിമാര് മன்னிக்கவும், அருமனையிலிருந்து இங்க வந்த மனைவிமாரை மன்னிக்கவும். നേരെ പുരുഷൻ கணவர் നല്ല കടമലക്കുന്ന് പോയി. அவர் கடமலகுண்டுக்கு போனார். പത്മനാഭപുരം വട്ടാരത്തിലെ പ്രസിഡന്റിനെ കാണാൻ പോയി. அங்குள்ள பத்மநாதபுரம் பிரசிடென்ட்டை பார்க்க போனார். പ്രസിഡന്റ് അവിടെ അടിച്ചടിച്ച് കിടക്കുന്നത്, നിന്റെ ഫാമിലി അടി എങ്ങനെ തീർക്കും? அவருக்கு குடும்பத்திலே அடிச்சு பிடிச்சு கிடக்குறாரு. அவர் உங்க അവര് കുടുംബത്തിലെ അടി, അവര് ഇവിടെ ഇല്ലേ ഊർ പഞ്ചായത്തിലും അടി, அவருக்கு பஞ்சாயத்துக்குள்ளே அடி, வீட்டிலேயும் பஞ்சாயத்து. അവർ എവിടെ പോയി തീർക്കാനെന്നേ? அவரை சரி பண்றதுக்கு ஆள் இல்ல. വയറ്റ് വലിയായിട്ട് ആശുപത്രി ചെന്നപ്പോൾ പരിശോധിക്കേണ്ട ഡോക്ടർ വയറ്റ് വലിയായിട്ട് കിടക്കുന്നു, എവിടെ പോകും? வயிறு வலியோட பேஷண்ட் ஆஸ்பத்திரி போனா அவர் வயித்தை பிடிச்சிட்டு கிடக்குறாரு. അപ്പൊ ഈ മെഷീൻ എവിടെ കൊണ്ടുപോകണം ബ്രദർ? அப்படின்னா அந்த பழுதடைந்த எந்திரத்தை எங்க கொண்டு போவது பிரதர்? സിസ്റ്റേഴ്സ്, சகோதரிகளே, ഇത്രയും ദൂരം നിങ്ങൾ പറഞ്ഞില്ലേ, ബാക്കി നിങ്ങൾ തന്നെ കംപ്ലീറ്റ് ചെയ്യും. ഇതാണ് അവർ പറഞ്ഞത് എന്നോട്. இதுவரை ஒன்றும் சொல்லவில்லை என்னிடத்தில். ഇല്ലേ, ഇത് ഇത്രയും നേരം നിങ്ങൾ തന്നെയല്ലേ പറഞ്ഞത്, ഇതും ബാക്കി കൺക്ലൂഷൻ നിങ്ങൾ തന്നെ പറയും. நீங்கள் தானே ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். அப்படி என்றால் நீங்களே இனி போக வேண்டிய இடத்தையும் சொல்லிவிடுங்கள். ഇതാര് മാനുഫാക്ചറർ ആരാണോ അവിടെ കൊണ്ടുപോകണം അല്ലേ? இந்த எந்திரத்தை செய்தவர் உருவாக்கினவர் யாரோ அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும். കുടുംബമെന്ന
ആ ഇൻസ്റ്റിറ്റ്യൂഷനെ സ്ഥാപിച്ചവന്റെ അടുക്കൽ വരണം. இந்த குடும்பம் என்கிற ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கினவரிடத்தில் கொண்டு போகணும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സോദരൻ, നമ്മുടെ വീട്ടിൻ്റെ അടുത്ത് നല്ല PhD എല്ലാം എടുത്ത് ഒരു பெரிய காலேஜில் HOD ஆയിരിക്കുന്നു. നമുക്ക് അവിടെ കൊണ്ടുപോകാം. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல PhD எல்லாம் டாக்டரேட்லாம் முடிச்ச ஒரு HOD இருக்கிறார். அந்த HOD கொண்டு போவோம். അയാൾ ഓടിയിട്ട് കിടക്കുന്ന അയാൾക്ക് മാത്രം അറിയാം. അവർ ഓടിയിട്ട് കിടக்கிறதே അവർക്ക് மட்டும்தான் தெரியும். അയ്യോ, ഇത് മാനുഫാക്ചറർ ആരാണോ അവിടെ വരണോ. ഇവരെ ഉരുവാക്കിനവർ എവരോ അവരിടത്തിൽ കൊണ്ടുവര வேண்டும். അദ്ദേഹത്തിന് മാത്രമേ അറിയത്തുള്ളൂ ഇതിന്റെ റിപ്പയർ എന്താണെന്ന്. അവർക്ക് மட்டுமே இந்த യന്ത്രத்தின் பழுதை சரி செய்ய தெரியும். അതിനുള്ള സൊല്യൂഷനും അദ്ദേഹത്തിനെ അറിയത്തുള്ളൂ. അവർക്ക് மட்டுமே அதனுடைய தீர்வு தெரியும். നമ്മുടെ ജ്ഞാനം കൊണ്ട് അത് റിപ്പയർ ചെയ്യാൻ നോക്കരുത്. நம்முடைய ஞானத்தை கொண்டு நாம் சரி செய்ய அதை நினைக்க வேண்டாம். എവിടെയെങ്കിലും പഴുതടഞ്ഞു പോയെങ്കിൽ അതിനെ റിപ്പയർ ചെയ്യാൻ കർത്താവിന്റെ കയ്യിൽ കൊടുക്കണം. ஏதேனும் குடும்பத்தில் பிரச்சனை என்றால் அதை தேவனுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். നമ്മുടെ ഇഷ്ടത്തിന് പണിയരുത്. நம்முடைய விருப்பத்திற்கு வேலையை செய்ய வேண்டாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞങ്ങളുടെ സഭയിൽ ഒരു വിശ്വാസിയുടെ വണ്ടി എടുത്തിട്ട് പോയി. കാർ എടുത്തുകൊണ്ട് പോയി. വിശ്വാസി ഒരു ആവശ്യത്തിന്, ഒരു അവസരത്തിற்காக വിശ്വാസിയുടെ കാറെ വാങ്ങിക്കൊണ്ട് പോനേൻ. ഞാൻ പാർക്ക് ചെയ്തിട്ട് തിരിച്ചു വന്നപ്പോൾ ഫ്രണ്ട് ഡോറിൻ്റെ മുകളിൽ ഈ വീല് വരുന്നതിൻ്റെ പെൻഡൻ്റ് എന്ന് പറയുന്ന ഒരു ആർച്ച് പോലത്തെ ഒരു ഭാഗമുണ്ട്. അവിടെ ചപ്പിപ്പോയി. ഫ്രണ്ടിൽ മുന്നാലുള്ള உள்ள வீலுக்கு மேல இருக்கிற பகுதி வளைந்து போயிருந்தது. അത് ഞാൻ വർക്ക്ഷോപ്പിൽ കൊണ്ടുപോയി കൊടുത്തു. நான் அதை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போனேன் பணிமனைக்கு. 2 നാളിൽ ശരിയാക്കി തരാമെന്ന് പറഞ്ഞു. சார் 2 நாள்ல சரி பண்ணி தந்தார். 3-4 ദിവസം എടുത്തു. 3-4 நாட்கள் எடுத்தது. നല്ല മനോഹരമായി അവിടുത്തെ ചപ്പൽ ഒട്ടലെല്ലാം മാറി. அங்கே இருந்த ചപ്പൽ കീറൽ എല്ലാം മാറിനது. ഒരു 1.5 മാസം കഴിഞ്ഞപ്പോൾ 1.5 മാസങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോൾ ആ വിശ്വാസിയുടെ മകൻ, அந்த விசுவாசியினுடைய மகன், കൊച്ചു പയ്യൻ, சின்ன பையன், പുതിയ സൈക്കിൾ മേടിച്ചു കൊടുത്ത് ആർവ കോളറിൽ അവൻ ഇങ്ങനെ സ്പീഡിൽ ചവിട്ടി നടന്നു. പുതിയ സൈക്കിൾ വാങ്ങി കൊടുത്ത ആർവത്തിൽ അങ്ങും ഇങ്ങും മിതിத்து പോയി കൊണ്ടിരുந்தான். അവന്റെ ബ്രേക്ക് അവന്റെ കയ്യിൽ നിന്ന് പോയി. അവനുடைய அதை நிறுத்தக்கூடிய நிலை அவன் கையை விட்டு மாறியது. കറക്റ്റ് വന്ന് മോദി ഈ കാറിൽ. அதே இடத்தில் வந்து இவன் வந்து மோதினான். നോക്കിയപ്പോൾ പടപടാന്ന് എന്തെല്ലാമോ താഴെ വീഴുന്നു. അതിലിருந்து ടകടകട അപ്പളം പൊടിഞ്ഞു വിழுந்த மாதிரி விழுந்தது கீழே. അയ്യോ, തട്ടി നിവർക്കാതെ അവർ എന്ത് ചെയ്തു, പുട്ടിയെല്ലാം വെച്ച് വാഷ് പെയിന്റ് உள்ளே வளைஞ்ச பகுதியை தட்டி நிமிக்காமல் புட்டி போட்டு அந்த இடத்தை சரி செய்து அவர்கள் ആവശ്യമില്ലാത്തടുത്ത് പണിയാൻ കൊടുത്താൽ ഇങ്ങനെ ഇരിക്കും. இப்படிப்பட்ட ஆட்கட்டெல்லாம் வேலை செய்யும்படியா கொடுத்தா இப்படிதான் இருக்கும். ഇത് ബൈബിളിൽ ഉണ്ട്. இது வேதத்தில் இருக்கிறதா? ഉണ്ട്. ഉണ്ട്. വൈറ്റ് വാഷ് ഊഴിയം, வெள்ளை அடிக்கப்பட்ட ஊழியம். യെസ്, ബൈബിളിലുണ്ട് വൈറ്റ് വാഷ് ഊഴിയം. வெள்ளை அடிக்கும் ஊழியம் ഉണ്ടാ? உண்டா? അപ്പോടാ, ഇത്രയും നാൾ ബൈബിൾ വായിച്ചിട്ട് അങ്ങനെ ഒരു റെഫറൻസ് കണ്ടില്ലല്ലോ പാസ്റ്റർ. இப்படி வெள்ளை அடிக்கிற ஊழியம் இதுவரை நான் பார்க்கலையே. യെസ്, എൻ്റെ ബൈബിളിൽ വൈറ്റ് വാഷ് എന്നാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. என்னுடைய வேதத்திலே வெள்ளை அடித்தல் என்று தான் போட்டிருக்கு. എടുത്ത് എഗസ്കിയേൽ എടുത്ത് 22-28 எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்தை எடுக்கலாம். கோலியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ, எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசிகள் அபத்தத்தை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகி ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். എന്തോ പൂശുന്നു? சாந்து பூசுகிறார்கள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മലയാളത്തില് കുമ്മായം തേക്കുന്നു. മലയാളത്തില് കുമ്മായം പൂശുന്നു. കുമ്മായം പൂசுதல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ഇംഗ്ലീഷില് വൈറ്റ് വാഷ് എന്നുണ്ട്. ஆங்கிலத்தில் அது ஒயிட் வாஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഹലோ, ബാക്ക് ബെഞ്ചേഴ്സ്, ചെയർസ്, கடைசி வரிசையில் இருக்கிறவர்கள், ഹല്ലേലൂയ, ஹalleluya, നിങ്ങളെ ഞങ്ങൾ മറന്നിട്ടില്ല. உங்களை நாங்கள் மறக்கவில்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya. അവിടെ എന്താ എഴുതിയിരിക്കുന്നേ? அங்கே என்ன எழுதியிருக்கிறது? അകവെല്ലാം ഡാമേജ്, உள்ள எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. ഇവിടെ പ്ലീസ് ലിസൺ. 28 ഉള്ള എല്ലാം ഉടഞ്ഞിരിക്കുക. உள்ள எல்லாம் உடைந்து கிடக்கிறது. ഇവരെന്താ ചെയ്തത്? இவர்கள் செய்தது என்ன? അകത്തെ ഡാമേജ് മാറ്റിയില്ല. உள்ள உடைஞ்சதை சரியாக்கல, നേരെ പൂശി, വെളിവശം പൂശി, வெளியே மட்டும் தெரிகிறதுக்கு ரொம்ப சரியாக்க மாதிரி பூசி, എന്നിട്ട് നല്ല ബർജർ ലോങ് ലൈഫ് 10 വർഷം ഈട് നിൽക്കുന്ന പായലേ വിട പൂപ്പലേ വിട എന്ന പരസ്യം കണ്ടിട്ട് പെയിന്റ് വാങ്ങിച്ച് അടിച്ച് ക്ലിയർ ചെയ്ത് വെച്ച് 10 ஆண்டுகளுக்கு எந்தவித சேதமும் இல்லாமல் இருக்கும் என்கிற பெயிண்ட் எல்லாம் வாங்கி எடுத்து அடிச்சாச்சு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. അപ്പോൾ നല്ല സൂപ്പറായിരിക്കുന്നു, மிக அருமையாக இருக்கிறது. ഇങ്ങനെയാണ് നമ്മുടെ ഈ കാലത്തെ പണി.
இப்படித்தான் இன்றைய கால பணி இருக்கிறது. ചിലരുടെ പണി അങ്ങനെ. அவ்விதமாகத்தான் சிலருடைய வேலை. വെളിയിൽ അറിയില്ല, வெளியே தெரியாது, വെളിയിൽ അറിയത്തില്ല, അകത്തെ ഡാമേജ്, உள்ள இருக்கிற உடைவு வெளியே தெரிவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. നിങ്ങളുടെ പണി അങ്ങനെ ആകരുത്. உங்களுடைய வேலை அவ்விதமாய் ஆகாமல் இருப்பதாக. ഈ കുമ്മായം തേക്കുന്ന പരിപാടി ആകരുത്. இப்படிப்பட்ட சாந்து பூசுகிற வேலையெல்லாம் நடைபெறாமல் இருப்பதாக. കളർ അടിച്ച് അടയ്ക്കുന്ന പരിപാടി ആകരുത്. சும்மா கலர் அடிச்சு அழகுபடுத்துகிற வேலைகள் எல்லாம் வேண்டாம். റെഫറൻസ് ഇനിയും വേണമെന്നുള്ളവർക്ക് യെഹെസ്കേൽ 10:13 15 വരെ വായിക്കുമ്പോൾ വീണ്ടും അവിടെ വൈറ്റ് വാഷ് എന്ന് കാണാൻ കഴിയും. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை உள்ள பகுதிகளில் மீண்டும் அதே போன்ற பகுதியை வாசிக்க முடியும். അയ്യോ, നിങ്ങൾ പുറമേ വെള്ളയടിച്ച് പൂശി കുമ്മായം തേച്ച് മനോഹരമാക്കുന്നു, അകമേ നിങ്ങൾ ക്ലിയർ ചെയ്യുന്നില്ല. நீங்கள் வெளிப்புறமாக பூசி நீங்கள் நன்றாக வெள்ளையடிக்கிறீர்கள், உள்ளேயோ சரி செய்யவில்லை. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. പുറം മാത്രം വൃത്തിയാക്കുന്ന പരീശന്മാരെ ശാസ്ത്രിമാരെ നോക്കി യേശു പറഞ്ഞത് ഇങ്ങനെയാണ്: വെള്ള തേച്ച ചുവരുകളെ. வெளியே மாத்திரம் காரியங்களை செய்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ കിണ്ടി കിണ്ണങ്ങളുടെ പുറം വൃത്തിയാക്കുന്നു, അകമേയോ വൃത്തികേടായിരിക്കുന്നു. நீங்கள் பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை நீங்கள் சுத்தமாக்குகிறீர்கள், அதன் உட்பகுதியோ அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്ന പണി എന്ന് പറയുന്നത് അത് പെർഫെക്റ്റ് ആയിട്ടുള്ള പണിയാണ്. ஆண்டவர் விரும்புகிற பணி என்பது மிக நேர்த்தியான பணியை அவர் விரும்புகிறார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത്ഭുതം നടക്കാനുള്ള കാരണം എന്താണ്? அற்புதம் நடக்க வேண்டியதின் காரணம் என்ன தெரியுமா? അവരുടെ സ്പിരിച്വൽ ലൈഫിന്റെ പരാജയത്തെ അവർ റിയലൈസ് ചെയ്തു. அவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் இருந்த தோல்விகளை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ആമേൻ. അവരുടെ ഐക്യതയില്ലാത്ത, യൂണിറ്റി ഇല്ലാത്ത വിഷയത്തെ അവർ മനസ്സിലാക്കി. அவர்கள் ஐக்கியமற்ற நிலையை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ഇവിടെ അവർ പണിയാൻ തയ്യാറായി. மூன்றாவது அவர்கள் வேலை செய்ய துவங்கினார்கள். എങ്ങനെയാണ് അവർ പണിതത്? அவர்கள் செய்தது எப்படி? ദൈവ ഇഷ്ടപ്രകാരം പണിയാൻ തുടങ്ങി. தேவனுக்கு பிரியமான வேலையை ദൈവത്തിന്റെ செய்ய. ആലോചന പ്രകാരം പണിയാൻ തുടങ്ങി. தேவனுடைய ஆலோசனைப்படி செய்ய ஆரம்பித்தார்கள். അടുത്തത് അവർ എങ്ങനെ പണിയാൻ തുടങ്ങി? அவர்கள் எவ்விதமாக அந்த வேலையை செய்தார்கள்? പൂർവ്വപിതാക്കന്മാരിട്ട അടിസ്ഥാനത്തിന്മേൽ അവർ പറഞ്ഞ പ്രകാരം പണിയാൻ തുടങ്ങി. பிதாக்கள் இட்ட அஸ்திபாரங்களின் மேல் அவர்கள் கட்ட துவங்கினார்கள். അഡ്ജസ്റ്റ്മെന്റ് പണി, പൂശി വേലയല്ല. பூசி முழுகிற வேலைகள் அங்க இல்ல. പെയിന്റ് അടിച്ച് ക്ലിയർ ചെയ്യുന്ന വേലയല്ല. வண்ணம் தீட்டி அலங்கரிக்கிற வேலை இல்ல. ആമേൻ. ക്ലിയറായ പണി, நல்ல தெளிவான வேலை, മനോഹരമായ പണി, மிக அருமையான வேலை. ന്യൂ ടെക്നോളജി ഒന്നും അവിടെ അപ്ലൈ ചെയ്യരുത്. அங்க எந்தவித நூதன வேலைகளும் அங்கே അത് செய்யப்படவில்லை. പരാജയത്തിലേ അവസാനിക്കുകയുള്ളൂ. അത് പരാജയപ്പെടും, ഡാമേജ് ആയിടും. அது பின்னால அது அழிவை உடைந்து போய்விடும். ദൈവത്തിന് ബുദ്ധി പറഞ്ഞു കൊടുക്കാൻ നമ്മൾ ആരും മിനിസ്റ്റേഴ്സ് അല്ല. தேவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொடுக்கத்தக்க ஆலோசகர்கள் நம்மில் எவரும் இல்லை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ കുടുംബത്തെ അവൻ പണിതതെങ്കിൽ കർത്താവിന് അറിയാം അതിന്റെ കംപ്ലൈന്റ് മാറ്റി തരാൻ. நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறது கர்த்தர் என்றால் நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனையை அவர் அறிவார். നിങ്ങൾ ചെയ്യേണ്ടത് കൃത്യമായി ചെയ്താൽ മാത്രം മതി. நீங்கள் செய்வதை சரியாய் செய்தால் போதும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മറ്റൊരു കുഴപ്പമുണ്ടായി. இன்னொரு பிரச்சனை உண்டானது. പെട്ടകം കൊണ്ടുവരണം. உடனே கொண்டு வர வேண்டும். പെട്ടകം, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദാവീദ് എന്താ ചെയ്തത്? தாவீது செய்தது என்ன? പുതിയ കാളവണ്ടി ഉണ്ടാക്കി അല്ലേ? புதிய ரதத்தை உண்டாக்கி. Am I correct? அப்படிதானே? ഹലോ, நான் சொல்லுகிறது சரிதானா? എല്ലാരും ഇവിടെ ഉണ്ടോ? எங்கே எல்லாரும் இருக்கிறீர்களா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പുതിയ വണ്ടി ഉണ്ടാക്കി, புதிய வண்டியை உண்டாக்கி, നല്ലൊരു കാളയെ അതിൽ കെട്ടി அதற்கு நல்ல ஒரு காளையை கொடுத்து കൊണ്ടുവരിക. வண்டியில் ஏற்றி கொண்டு வருகிறார். സന്തോഷം അല്ലേ? மிக சந்தோஷம் அல்லவா? ദാവീദാണെങ്കിലോ தாவீதோ സാധാരണ ഒരു ഡ്രസ്സിൽ വന്നു കിടന്ന ആട്ടവും പാട്ടവും ராஜாவானவர் எளிய உடையில் வந்திருந்து ஆடி பாடி, അല്ലേ? അത് ഫാദർ ബെർഗ്മാൻസ് പാട്ടേ ആക്കി. அதை ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடலாகவே மாற்றிவிட்டார். ദാവീദെ പോലെ നടനമാടിയില്ലേ? தாவீதை போல நடனமாடி என்று சொல்லிவிட்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. വരുന്ന വഴിയില് வருகிற வழியில் കാള വിരണ്ടു, காளை மிரண்டது, വണ്ടി മറിഞ്ഞു, வண்டி கவிழ்ந்தது, പെട്ടകം ചരിഞ്ഞു, உடன்படிக்கை பெட்டி விழுந்தது, ഉസാ കയറി പിടിച്ചു. ஊசாய் அதை தொட்டான், பிடித்தான். ആമേൻ. അവൻ സ്പോട്ടിൽ മരിച്ചു വീണു. அவன் அதே இடத்தில் மரித்து போனான். അനേക സഭകളിൽ
അനേക സഭകളിൽ അനേക കുടുംബങ്ങളിൽ ഇതുപോലുള്ള ആത്മീയ മരണം സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇതേ പോன்ற ആവിക്കുரிய മരണങ്ങൾ ഇളപ്പുകൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. അയ്യോ, ഇത് പുതിയത് കൊണ്ടുവന്ന് ചെലുത്താനുള്ള ഇടമല്ല. ഇത് പുതിയதை കൊണ്ട് ഇണയ്ക്ക വേണ്ടിയ ഇടമല്ല. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. എങ്ങനെ ഇത് കൊണ്ടുവരേണ്ടത്? எப்படி கொண்டு வர வேண்டும்? അതിന് മുൾപിതാക്കൾ ഒരു റൂൾ വെച്ചിട്ടുണ്ട്. அதற்கு தேவன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த திட்டம் உண்டு. എന്താണ് ആ திட்டம்? அது திட்டம் என்ன? ദാവീദ് എത്രയും പേരെ കൊണ്ട് പിടിക്കാൻ പോയെന്ന് അറിയാമോ? தாவீது எத்தனை பேரை கொண்டு இதை பிடிக்க போனான் தெரியுமா? 30,000 വിരുദ്ധന്മാർ, 30,000 வீரர்களை கொண்டு. ഹല്ലേലൂയ, ஹalleluya. എത്ര പേര് കൊണ്ടുവരേണ്ടതെന്ന് അറിയാമോ? இதை கொண்டு வந்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? വെറും 4 പുരോഹിതന്മാർ ചുമലിൽ ചുമക്കേണ്ടത്. இது வெறும் 4 ஆசாரியர்கள் தோளில் சுமந்து கொண்டு வர வேண்டியது. 30,000 പേര് പോയപ്പോ മരണം സംഭവിച്ചു. 30,000 பேரை அவன் கொண்டு போனபோது மரணம் நடந்தது. പുതിയതൊന്നും ചെലുത്തരുത്. புதியதை எதையும் நுழைக்க வேண்டாம். നമ്മുടെ ഐഡിയാസ് ഒന്നും അവിടെ കടത്തരുത്. நம்முடைய எண்ணங்களை அங்கே நினைக்க வேண்டாம். നെടുമുഴങ്കാലിൽ നിന്ന് ദൈവഹിതം ചോദിക്കണം. முழங்காலில் இருந்து தேவ சித்தத்தை அறியுங்கள். ഇത് ദൈവത്താൽ പണിയപ്പെട്ടത്. இது தேவனால் கட்டப்பட்டது. അതിന്റെ മുകളിൽ പണിയാൻ ദൈവത്തിന്റെ ആലോചന വേണം. இதை திரும்ப கட்டி எழுப்புவதற்கு தேவனுடைய ஆலோசனை தேவை. ഹല്ലേലൂയ, ஹalleluya. ശക്തിയോടെ ഒരു സ്തോത്രം പറ. ஓ, சத்தமாய் கர்த்தரை துதியுங்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ഈ ലൊക്കേഷനിലുള്ള പല ചർച്ചിലും വന്നിട്ടുണ്ട്. இந்த பகுதியில் இருக்கிற अनेक சபைகளுக்கு நான் வந்திருக்கிறேன். ഒരു ദൈവദാസൻ വേദനയോടെ പറഞ്ഞതാണ്. ஒரு தேவ ஊழியர் வேதனையோடு சொன்னது, അയ്യോ പാസ്റ്റർ, സ്വതന്ത്രമായി എനിക്ക് ശുശ്രൂഷിക്കാൻ പറ്റണില്ല. நான் சுதந்திரமாய் ஊழியத்தை செய்ய முடியவில்லை. അയ്യോ, സഭയിൽ ഒരുത്തൻ കിടന്ന് കാണിക്കുന്ന പേക്കൂത്ത് താങ്ങ മുടിയല. சபையில ஒருவன் பண்ணுகிற பேய் கூத்து என்னால தாங்க முடியவில்லை. ഹല്ലേലൂയ, பேய் ஆட்டம் தாங்க முடியவில்லை. ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇയാളുടെ ഇഷ്ടത്തിനാണോ സഭ പണിയേണ്ടത്? உன்னுடைய விருப்பத்துக்கா சபையை கட்டி எழுப்ப வேண்டும்? വ്യക്തികളുടെ ഇഷ്ടത്തിനാണോ സഭ പണിയേണ്ടത്? വ്യക്തികളുടെ, നബറുകളുടെ, ஒவ்வொரு நபர்களுடைய விருப்பத்திற்கா சபையை கட்டி எழுப்ப வேண்டும்? ചിലര് സഭയെ കുറിച്ച് ഭയങ്കര കെയറിംഗ് ആയിരിക്കും. சிலர்லாம் சபையை குறித்து பெரிய பாரமுடையவர்களா இருப்பார்கள். അവർ അടിക്കടി പാസ്റ്റോട് എന്ന് പറയും. அவர்கள் அடிக்கடி பாஸ்டரிடத்தில் வந்து சொல்லுவார்கள், பாஸ்டர் இன்னும் நல்லா இருக்கான், இப்படி செய்தா நல்லா இருக்குமே. இந்த காரியத்தை நல்லா இருக்கிறதற்காக இப்படி செய்தால் நல்லா இருக்கும். பிரதர், നിങ്ങൾ ഫുൾ ടൈം அதை விட்டுட்டு ஊழியത്തിന് வா, அப்பவே നിങ്ങൾക്ക് ഇവിടെ നിൽക്കുമ്പോൾ വലി தெரியுള്ളൂ. பிரதர், இப்படி சொல்லுகிற பிரதர், முழு நேரத்துக்கு வேலையை விட்டுட்டு ஊழியத்துல வந்து செய்யுங்க, உங்களுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு. கேலரியில் இருந்து கோல் அடிക്കാൻ எல்லாவரை கொண்டு பറ്റുம். எங்க இருந்து? கேலரியில இருந்து கோல் அடிக்க எல்லாராலும் முடியும். அவன் அந்த 6 தொலைச்சிட்டான். ஐயோ, அந்த பந்த ஐயோ நான் அடிச்சிருந்தா 6 போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேலரியில இருந்து கோல் போஸ்ட் பக்கத்துல வந்துட்டு அவன் மிஸ் பக்கத்துல கொண்டு போய் தவற விட்டுட்டானே. ஏன்னா நான் இருந்திருந்தா போட்டிருப்பேன். നിന്നെ ഗാലറിയിൽ ഇറക്കി കോർട്ടിൽ വിടണം. உன்னை கேலரியில இருந்து இறக்கி களத்துக்குள்ள விட்டா தெரியும். அப்பதான் அறியும். குறைய கூட കഴിയുമ്പോ அப்பதான் பந்துக்கு பின்னால ஓடி ஓடி தெரியும். 1 മണിക്കൂറും 10 നിമിഷത്തെ കളി എന്ന് പറഞ്ഞ നിസാരം എന്ന് വിചാരിച്ചോ? ഫുൾ ഓട്ടം. 1 മണി നേരം 10 நிமிஷம் விளையாட்டு தான், ஆனா முழுசும் ஓட்டம். വലി അപ്പൊ തന്നെ അറിയും. ஓடினா தானே வலி தெரியும். അപ്പോഴാണ് കാലിന്റെ അടുത്ത് ബോൾ ഇരുന്നാലും കാണൂല. அங்க போன பிறகு பாலுக்கு காலுக்கு கீழே பால் இருந்தாலும் எங்க கிடக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ചിലർ പ്രസംഗത്തിന് ഒരുപാട് കുറ്റം പറയുന്നവരുണ്ട്. சிலர் செய்தியை கேட்டுட்டு பலவித குற்றங்களை சொல்லுகிறவர்கள் உண்டு. അവരെ പിടിച്ച് മേടയിൽ ഒരു 10 നിമിഷം സൺഡേയിൽ കൊടുത്തു നോക്കണം. அவர்களை கூப்பிட்டு சபையில 10 நிமிஷம் செய்தி கொடுங்கன்னு கொடுத்து பார்க்கணும். அது இது அது மேல வரூல. இதுக்கு மேல ஒண்ணு வரல, அப்படி 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 அப்படின்னு சொல்லி 4 அடி போட்டுட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. അവിടെ ഇരിക്കുമ്പോൾ 100 പോയിന്റ് ഓർമ്മ വരും. ഇവിടെ വന്ന് നിന്ന് നോക്കണം. இவர் பேசுகிற செய்தியை கேட்டுட்டு அதுக்கு அப்பால் இருக்கிற 100 பாயிண்ட் அங்க இருந்தா ஞாபகம் வரும், இங்க வந்தா ஒண்ணும் வராது. ഞങ്ങളുടെ ചർച്ചിൽ അങ്ങനെ ഒരു പ്രശ്നമുണ്ട്. நம்முடைய சபையில அப்படி ஒரு என்னுடைய சர்ச்சில் ஒரு பிரச்சனை. ഞാൻ ഒരു തീരുമാനം എടുത്തു. நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். நியூ இயர்ல ഇരുന്ന് புது வருஷத்துல இருந்து சங்கீதம் வாசிக்கும். சங்கீதத்தை வாசிப்போம். ഓരോ ബ്രദറിനും ഓരോ സൺഡേ ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு சகோதரர் லிஸ்ட் இட்டு கொடுத்து அது பெயர் பட்டியல் போட்டு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஒரு லிஸ்ட் தீர்ന്നു. ஒரு லிஸ்ட் முடிந்தது. ஒரு ரவுண்ட் ஃபுல்லாയി. ஒரு நபர் எல்லாரும் ஒரு சுற்று வந்தார்கள். பாஸ்டர், அடுத்த வாரம் எனக்கு எப்ப வேண்டாம், அடுத்த வாரம் மதி. அடுத்த வாரம் இவருக்கு வரணும். இவர் கூப்பிட்டு சொல்லுவார், எனக்கு வேண்டாம் வேண்டாம், அடுத்த வாரம் போடுங்க. பாஸ்டர் എന്താന്ന് അറിഞ്ഞൂടാ, என்னன்னு தெரியல. മേടയില ഏറി മൈക്കിന്റെ ഫ്രണ്ടിൽ നിൽക്കുമ്പോൾ വരുന്ന എല്ലാം വിഴുങ്ങി പോണു. மேடையில நின்னுட்டு மைக்க பிடிச்சா வெளியே வர வேண்டியதெல்லாம் உள்ள போயிட்டு இருக்குது. അവിടെ ഗാലറിയിൽ ഇരിക്കുമ്പോൾ ഭയങ്കര പോയിന്റ്.
கேலரியில் இருக்கும்போது எனக்கு நிறைய பாயிண்ட் வந்துச்சு. ഇവിടെ വരുമ്പോഴേ അറിയത്തുള്ളൂ എങ്ങനെയാണ് ഇത് വരുന്നതെന്ന്. இங்கே வந்து நின்னா தான் தெரியும் இது எப்படி வரும்னு சொல்லி. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇന്നലെ രാത്രി ഇവിടെ ചെയ്തിയും കഴിഞ്ഞ് ചാപ്പാടും കഴിഞ്ഞ് ഞാൻ വീട്ടിൽ എത്തിയപ്പോൾ കറക്റ്റ് 11:05. நேற்று இங்கே உணவெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு போய் சேரும்போது 11:05. ഞാൻ ഉറങ്ങുമ്പോൾ 1:55. 1:55 நான் படுக்கைக்கு செல்லும்போது. രാവിലെ എഴുന്നേറ്റത് 4 മണിക്ക്. காலையில் 4 மணிக்கு எழும்பினேன். എത്ര മണി ഉറങ്ങിയെന്ന് നിങ്ങൾ വീട്ടിൽ പോയി കണക്കൂട്ടി നോക്ക്. என்றால் நான் எவ்வளவு நேரம் தூங்கி இருப்பேன் பாரு, கணக்கு போட்டுக்கோங்க. 7 മണിക്ക് ഞാൻ 6:55 മൈക്ക് കൈപിടിച്ചതാണ്. 6:55க்கு ஒரு ஆராதனையில நான் மைக் பிடித்தேன். 10 മണിക്ക് അവിടെ ക്ലോസ് ചെയ്തു. அங்கே 10 மணிக்கு முடித்தேன். നിലം തൊടാതെ 70-80 ഞാൻ ആ സ്കൂട്ടർ ഓടിച്ച് ഇവിടെ എത്തി. 70-80 வேகத்திலே நான் இங்கே வேகமாக வந்து എങ്ങനെ சேர்ந்தேன். ഇവിടെ എത്തിയെന്ന് എനിക്കറിഞ്ഞൂടാ. കർത്താവ് കൊണ്ടുവന്നു. நான் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியாது, கர்த்தர் கொண்டு வந்தார். മൈക്ക് சமயத்தில் പിടിച്ച് ഇവിടെ നിൽക്കുകയാണ്. நான் வேத மைக்க பிடித்து இங்கே நின்று എപ്പോഴും கொண்டிருக்கிறேன். ഇരിക്കുമോ അതാണ് കണക്ക്. எப்போ உட்கார்றேனா அதுதான் நேரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവത്തിന്റെ ആത്മാവ് നടത്തുന്നത് പോലെ പണിയണം. അവരും ഇവരും കേട്ട് പണിയാൻ ആരംഭിച്ചാൽ അത് പരാജയപ്പെടും. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறபடி வேலைகளை செய்ய வேண்டும். அவரும் இவரும் சொல்லுகிறபடி செய்தால் நஷ்டப்பட்டு போகும். രാജാവേ നീ അരമനയിൽ രാജാ, ராஜாவே நீ அரண்மனையில் ராஜாவாய் പക്ഷേ ഊഴിയത്തില് നീ തലയിടരുത്. ஊழியத்தில் நீ தலையிடாதே. അത് ആസാര്യൻ നോക്കിക്കൊള്ളൂ. அது ஆசாரியன் பார்த்து கொண்ட வேண்டியது. 4 പുരോഹിതന്മാർ ചുമക്കേണ്ടത് 30,000 പോയിട്ട് മരണമാ സംഭവിച്ചത്. 4 தேவ ஊழியர்களால் செய்ய வேண்டியதை நீ 30,000 வீரர்களை கொண்டு போயும் மரணத்தை தானே சந்தித்தார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. രണ്ടാമത് പോയി அவர்கள் போனார்கள். അനുതാപത്തോടെ പോയി. அவர்கள் வருத்தத்தோடு போனார்கள். കരഞ്ഞുകൊണ്ട് പോയി. அழுது கொண்டு ദൈവമേ போனார்கள். മന്നിയുമെന്ന് പറഞ്ഞു ஆண்டவரே என்னை மன்னியும் என்று அழுதார்கள். പ്രാർത്ഥനയോടെ പോയി. ஜெபத்தோடு போனார்கள். 4 ആമേൻ പ്രീസ്റ്റുകൾ പോയി. 4 ஆசாரியர்கள் போனார்கள். ഈസിയായി കൊണ്ടുവന്നു. மிக எளிதாய் சுமந்து வந்தார்கள். കുടുംബത്തിന്റെ പണി, உன் குடும்பத்தின் வேலை, നിന്റെ ലൈഫിന്റെ പണി, உன்னுடைய குடும்பத்தின் வாழ்வின் സഭയുടെ வேலை, പണി, தேவ சபையினுடைய வேலை, ഇഷ്ടത്തിന് ചെയ്യാൻ നിൽക്കരുത്. உன்னுடைய இஷ்டப்படி செய்ய ദൈവത്തിന്റെ நினைக்காதே. ഇഷ്ടത്തിന് വിട്ടുകൊടുക്കണം. தேவனுடைய விருப்பத்திற்கு விட்டு അവൻ கொடு. പണിതാൽ அவர் செய்தால் അത് മനോഹരമായിരിക്കും. அது அழகாக இருக்கும். അത് അഴകായിരിക്കും. அது அருமையாயிருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അവിടെ അനുഗ്രഹമുണ്ടായി. அவருடைய ஆசீர்வாதம் உண்டானது. അവിടെ അനുഗ്രഹമുണ്ടായി. அங்கே ஆசீர்வாதம் உண்டானது. ദൈവത്തിന് പണിയാൻ അവസരം കൊടുത്തപ്പോൾ, தேவனுக்கு வேலை செய்ய இடம் கொடுத்தപ്പോൾ, ദൈവത്തിന്റെ ഇഷ്ടപ്രകാരം അവർ പണിയാൻ തുടങ്ങി. தேவனுடைய இஷ்டப்படி அவர்கள் வேலை செய்ய துவங்கினார்கள். 4-ാം അധ്യായം വായിക്കുന്നത്, 4ஆம் அதிகாரத்தில் நாம் സൻബല്ലത്ത് வாசிப்பது, തോബിയാവ് എഴുന്നേറ്റ് അവരെ തകർക്കാൻ നോക്കി. சம்பல்லா தொபியாக்கள் எழும்பி அவர்களை தடுத்து പ്രശ്നങ്ങൾ അവർക്ക് നേരായി കടന്നു വന്നു. பிரச்சனைகள் அவர்களுக்கு நேராக வந்தது. അവർ പ്രശ്നങ്ങളെ മൈൻഡ് ചെയ്തതേ ഇല്ല. அவர்கள் பிரச்சனைகளை கவனிக்கவே இல்லை. അവർ എന്താ ചെയ്തെന്നറിയാമോ? அவர்கள் செய்தது என்ன ഒരു தெரியுமா? കയ്യിൽ ആയുധം, ஒரு கையில் ആയുധം, അടുത്ത കൈ കൊണ്ട് അവർ പണിയാൻ തുടങ്ങി. மறு கையில் பணிகள். ദേശം മുഴുവനും ഇളകി വരട്ടെ. தேசம் முழுவதுமே எழும்பி வரட்டுமே. നീ പണിയാൻ ഇറങ്ങിയാൽ நீ வேலை செய்யும்படி കർത്താവ് നിന്റെ കൂടെ ഉണ്ടാകും. கர்த்தர் உன்னோடு ഒരു സൻബല്ലത്തിന് നിന്നെ തൊടാൻ കഴിയില്ല. உன்னை ஒரு சம்பல்லாத்துக்களும் தொட முடியாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിനക്ക് വിശ്വാസം ഉണ്ടായാൽ മാത്രം മതി. உனக்கு விசுவாசம் உண்டானால் மாத்திரம் போதும். നെഹമ്യാവ് പറഞ്ഞ എന്താണ്? നെഹമ്യാ നെഹമ്യ പറഞ്ഞത് എന്താണ്? നെഹമ്യാ சொன்னது என்ன? കർത്താവ് നമ്മുടെ കൂടെയുണ്ട്. தேவன் நம் கூட உண்டு. അവൻ ഈ നല്ല പണിയെ സാധിപ്പിച്ചു തരും. தேவன் அந்த நல்ல பணியை நிறைவேற்றி தருவார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പോരാട്ടങ്ങൾ തകർന്നു പോയി. போராட்டங்கள் உடைந்து போனன. 5-ാം അധ്യായത്തിലേക്ക് വരുമ്പോൾ, 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது, 5-ാം അധ്യായത്തിലേക്ക് 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது അവരുടെ ഇടയിൽ ചെറിയ പ്രശ്നങ്ങൾ. அவர்களுக்குள் சிறிய பிரச்சனை வந்தது. നെഹമ്യ പറഞ്ഞു, നെഹമ്യാ சொன்னார், ദൈവം അത്ഭുതം ചെയ്യില്ല. தேவன் அற்புதம் செய்ய மாட்டார். നിങ്ങൾക്കിടയിൽ ഒരു ശുദ്ധീകരണം വരണം. உங்களுக்குள் ஒரு பரிசுத்தமாகுதல் வேண்டும். ആമേൻ. അവർ ശുദ്ധീകരണം തുടങ്ങി. அவர்கள் சுத்திகரிக்க ஆரம்பித்தார்கள். 6-ാം അധ്യായം 16-ലേക്ക് വരുമ്പോൾ, 6ஆம் அதிகாரம் 16இல் வரும்போது, 15-ലേക്ക് വരുമ്പോൾ 15ஆம் வசனத்தில் வரும்போது, 52 ദിവസം കൊണ്ട് അത്ഭുതം നടന്നു. 52 നാட்களுக்குள்ள அந்த அற்புதம் நிகழ்ந்தது. 5 കാര്യങ്ങൾ അവർ ചെയ്തു. 5 காரியங்கள் அவர்கள் செய்தார்கள். 1 by 1 ആയിട്ട് ഞാൻ പറഞ്ഞു പ്രാർത്ഥിക്കാം. ஒன்றை ஒன்றாக சொல்லி நான் ஜெபிக்க ഒന്ന്, விரும்புகிறேன். അവരുടെ സ്പിരിച്വാലിറ്റിയിലേക്ക് അവർ മടങ്ങി വന്നു. அவர்கள் தங்கள்
ஆவிக்குரிய நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள். 2 അവർ ഐക്യമത്യപ്പെടാൻ തുടങ്ങി. அவர்கள் ஐக்கியப்பட துவங்கினார்கள். 3 ദൈവ ഇഷ്ടത്തിന് പണിയാൻ തുടങ്ങി. தங்களை தேவ இஷ்டத்திற்கு வேலையை செய்ய 4 ஆரம்பித்தார்கள். പ്രതികൂലങ്ങളെ ഭയപ്പെട്ടില്ല. 4 പ്രതികൂலங்களை கண்டு பயப்படவில்லை. 5 ശുദ്ധീകരണത്തിന് ഏൽപ്പിച്ചു. 5 பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். 6ാമത് ദൈവം ഒരു അത്ഭുതം അവർക്ക് വേണ്ടി ചെയ്തു. 6வது அவர்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்தார். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരു അത്ഭുതം ചെയ്യും. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். പ്രാർത്ഥിച്ച് ഈ സെക്ഷൻ അവസാനിപ്പിക്കാൻ പോകുകയാണ്. நான் இந்த பகுதியை நிறைவு செய்ய போகிறேன். എല്ലാവർക്കും ഒന്ന് എഴുന്നേൽക്കാം. ഇത്രയും ദീർഘനേരം നമ്മൾ ഇരിക്കുകയായിരുന്നു. நாம் अनेक நேரங்கள் அமர்ந்திருக்கிறோம். சற்று நேரம் எழும்பி நிற்போம். എല്ലാവരും ഒന്ന് എഴുന്നേറ്റ് നിൽക്കാമോ? எல்லாரும் எழும்பி நிற்போமா? എഴുന്നേറ്റ് നിൽക്കുന്നത് ഇടവും വലവും പുറകും മുമ്പിൽ നിൽക്കുന്ന ആൾക്കാരെ കാണാനല്ല. எழும்பி நிற்பது பக்கத்தில் இருக்கிறவர்களை சுற்றி பார்ப்பதற்காக அல்ல. ദൈവമായിട്ടുള്ള ഒരു ബന്ധത്തിലേക്ക് വരാൻ വേണ്ടി. தேவனோடு கூட ஒரு நெருக்கமான நேரத்துக்குள் வருவதற்காக. സഹോദരി, നീ ബഹളം ഉണ്ടാക്കണമെന്നില്ല. நீ பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்று இல்லை சகோதரி. ഇല്ല, ഇപ്പോൾ നിങ്ങൾ സൗണ്ട് ഉണ്ടാക്കണമെന്നില്ല. இப்பொழுது பெரிய சத்தத்தை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்றல்ல. സഹോദര, നീ കൈയടിക്കണമെന്നില്ല. இப்பொழுது சகோதரரை நீங்கள் கைத்தட்ட வேண்டும் என்பதும் இல்லை. സ്തോത്രം പറയണമെന്നില്ല. இங்கே நீங்கள் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்றும் ഹല്ലേലൂയ இல்லை. പറയണമെന്നില്ല. அல்லேலூயா சொல்ல வேண்டும் என்றும் இல்லை. നിങ്ങൾ മൗനമായി ദൈവത്തോടൊന്ന് ചോദിക്കുക. நீங்கள் மௌனமாய் தேவனிடத்தில் ஒன்றை கேளுங்கள். കർത്താവേ, നെഹമ്യാവിന്റെ കുടുംബത്തിൽ നടന്നതുപോലെ ஆண்டவரே, நேகேமியாவை கொண்டு நீர் செய்தது போல എന്റെ കുടുംബത്തിലും ഒരു വൻ കാര്യങ്ങൾ ചെയ്യണമേ. என்னுடைய குடும்பத்திலும் ஒரு பெரிய காரியத்தை நீர் செய்ய வேண்டும். യെരൂശലേമിൽ അത്ഭുതം ചെയ്തതുപോലെ எருசலேமிலே தேவன் அற்புதத்தை செய்தது എന്റെ போல വീട്ടിലും ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ. என்னுடைய வாழ்விலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய ഞങ്ങളുടെ வேண்டும். സഭയിൽ ഒരു അത്ഭുതം ചെയ്യണമേ. எங்களுடைய சபையிலும் நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். ഞാൻ എന്ത് ചെയ്യണം കർത്താവേ? ஆண்டவரே, அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? 5 കാര്യങ്ങളെ ഞാൻ കേട്ട് കർത്താവേ. 5 காரியங்களை நான் கேட்டேன் ஆண்டவரே. ഇന്ന് പകലിൽ ഞാൻ മടങ്ങി വരുന്നു. இந்த பகலிலே நான் திரும்பி வருகிறேன் നഷ്ടപ്പെട്ടു ஆண்டவரே. പോയ പ്രാർത്ഥന ആരാധനയിലേക്ക് ഞാൻ മടങ്ങി വരുന്നു. நான் நஷ்டப்பட்ட அழித்து போட்ட ஜெபம் ஆராதனை அவைகளிலே திரும்பி வருகிறேன். അയ്യോ, എന്നിൽ എന്തെങ്കിലും ഐക്യതയ്ക്ക് കുറവുണ്ടെങ്കിൽ ഞാൻ മടങ്ങി വരുന്നു. நான் ஐக்கியம் சரியான ஐக்கியத்தில் தகர்ந்து போனவைகளில் திரும்பி வருகிறேன். എന്റെ കുടുംബത്തിനകത്ത് പിരിവിനെ ഉണ്ടെങ്കിൽ ഞാൻ മടങ്ങി വരുന്നു. என்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரிவினைகளில் இருந்து நான் மாறி ஐக்கியப்படும்படியாய் வருகிறேன். ഹസ്ബൻഡ് ആൻഡ് വൈഫിന്റെ ഇടയിൽ വരുന്ന പ്രശ്നങ്ങൾ കുഞ്ഞുങ്ങളെ ബാധിക്കും. புருஷன் மனைவிக்குள் வருகிற பிரச்சனைகள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது. ദൈവ ഇഷ്ടപ്രകാരം പണിയാൻ ഞാൻ വരുന്നു. தேவனுடைய திட்டப்படி வேலை செய்ய பணியும்படியாய் வருகிறேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രതികൂലങ്ങളെ കണ്ട് ഞാൻ ഭയപ്പെടില്ല. நான் எதிர்ப்புகளை கண்டு பயப்படுவதில்லை. അയ്യോ, ഞങ്ങൾക്കിടയിൽ വന്ന അശുദ്ധികളെ കഴുകി ശുദ്ധീകരണത്തിന് ഞാൻ ഏൽപ്പിക്കുന്നു. எங்களுக்குள்ளாக வந்திருக்கிற அசுத்தமான காரியங்களை சுத்திகரித்து நான் மறுபடி பரிசுத்தத்துக்குள் வருகிறேன். ഈ പകൽക്കാലം ഒരു 5 കാര്യങ്ങൾ ചെയ്യാനൊന്ന് ഏൽപ്പിക്കാമോ? இந்த பகல் வேளையில் 5 காரியங்களை செய்ய உங்களை அர்ப்பணிக்கலாமா? ആമേൻ. ശബ്ദം ഉണ്ടാക്കാൻ ഞാൻ പറയുന്നില്ല. நீங்கள் சத்தம் போட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. മൗനമായി പ്രാർത്ഥിച്ചാലും കുഴപ്പമില്ല. அமைதியாக ஜெபித்தாலும் பிரச்சனை இல்லை. കർത്താവേ, എനിക്ക് വേണ്ടി ഒരു അത്ഭുതം. எனக்காக ஒரு அற்புதம் ஆண்டவரே. എന്റെ കുടുംബത്തിന് വേണ്ടി ഒരു അത്ഭുതം. என்னுடைய குடும்பத்திற்காக ஒரு എന്റെ அற்புதம். മക്കൾക്ക് വേണ്ടി ഒരു അത്ഭുതം. என் பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதம். അയ്യോ, വിവാഹം കഴിഞ്ഞു പോയ എന്റെ കുഞ്ഞിന് വേണ്ടി ഒരു അത്ഭുതം. திருமணமாகி போன என் மகளுக்காக ஒரு அற்புதம். പഠിക്കുന്ന എന്റെ കുഞ്ഞിന് വേണ്ടി ഒരു അത്ഭുതം. கல்வி கற்று வருகிற என் பிள்ளைக்காக ஒரு அற்புதம். ആമേൻ. എതിർകാല ഭാവിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന എന്റെ മകൾക്ക് വേണ്ടി ഒരു അത്ഭുതം. எதிர்கால வாழ்வுக்காக என் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற അയ്യോ, காரியத்தில் ஒரு அற்புதம். സ്ഥിരമായ ഒരു വേലയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്ന എന്റെ വിഷയത്തിൽ ഒരു അത്ഭുതം. ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்கிற ஜெபத்திற்கு ஒரு அற்புதம். ഈ പകൽക്കാലം ദൈവഹിതത്തിനായി സമർപ്പിക്കാമോ? தேவனுடைய சித்தத்திற்கு இந்த பகல் வேளையில் ஒப்புக் கொடுக்கலாமா? ആമേൻ. മൗനമായി പ്രാർത്ഥിച്ചത് മതി. நீங்கள் மௌனமாய் ஜெபித்தது ഒന്ന് போதும். വായ്കളെ തുറക്കാമോ? இனி வாயை திறந்து சொல்லலாம். ആമേൻ. അറിക്കയിട്ട് പറ. நீங்கள் അറിക്ക ചെയ്ത് പറ. அறிக்கை செய்து நீங்கள் சொல்லுங்கள். ഞാൻ ഒരു അനുഗ്രഹം പ്രാപിക്കും. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பேன். ആമേൻ. ഞാൻ ഒരു അനുഗ്രഹം നേടിയെടുക്കും. நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ഹല്ലേലൂയ. എന്റെ കുടുംബം അനുഗ്രഹിക്കപ്പെടും. என் குடும்பம் എന്റെ ஆசீர்வதிக்கப்படும். തലമുറകൾ അനുഗ്രഹിക്കപ്പെടും. என் தலைமுறைகள் ഞാൻ ஆசீர்வதிக்கப்படும். ദൈവഹിതത്തിനായി സമർപ്പിക്കുന്നു. தேவனுடைய சித்தத்திற்காக அர்ப்பணிக்கிறேன். ഞാൻ എന്നെ തന്നെ പണിയാൻ സമർപ്പിക്കുന്നു. நான் என்னையே கட்டி எழுப்பும்படியாக എന്റെ കുടുംബത്തെ പണിയാൻ ഏൽപ്പിക്കുന്നു. என் குடும்பத்தை கட்டி எழுப்ப ദൈവ அர்ப்பணிக்கிறேன். ഇഷ്ടപ്രകാരം പണിയാൻ. தேவ சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். നിങ്ങളുടെ കുടുംബത്തെ തകർക്കാൻ, உன் குடும்பத்தை தகர்த்தெறிய, നിന്നെ തകർക്കാൻ உன்னை உடைத்தெறிய എഴുന്നേൽക്കുന്ന സൻബല്ലത്തുമാര്, எழும்புகிற சம்பல்லாத்கள், തോബിയാവുമാര്, சோபியாக்கள், നീ ഭയപ്പെടേണ്ട. நீ அவர்களை கண்டு பயப்படாதே. നീ ദൈവ ഇഷ്ടപ്രകാരം പണിതാൽ മതി. நீ தேவ சித்தத்தில் அதை வேலையை செய்ய அர்ப்பணி. ദൈവം നിന്റെ കാര്യത്തെ നോക്കിക്കൊള്ളും. தேவன் உன் காரியத்தை பார்த்துக் கொள்வார். നിനക്കെതിരായി വരുന്ന ആയുധങ്ങൾ വായിക്കാതെ പോകും. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள்
ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். നിന്റെ തലമുറയ്ക്ക് വിരോധമായി വരുന്ന ആയുധങ്ങൾ നിർമൂലമായി പോകും. உன் பிள்ளைகளுக்கும் தலைமுறைகளுக்கும் விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். യേശുവിൻ നാമത്തിൽ നിർമൂലമായി പോകട്ടെ. இயேசுவின் நாமத்தில் அவைகள் நிர்மூலமாகி போவதாக. നിർമൂലമായി പോകട്ടെ. நிர்மூலமாகி போவதாக. യെരൂശലേമേ, எருசலேமே, നീ മനോഹരമായി മാറും. நீ மிக அழகாய் மாறப் നീ போகிறாய். അലങ്കാരമായി മാറും. நீ அலங்காரமாய் மாறுவாய். പ്രിയ സഹോദര സഹോദരി, அருமையான சகோதரா சகோதரி, നീ ഒരു യെരൂശലേമെങ്കിൽ நீ எருசலேமானால் നിന്നെ നിർമൂലമാക്കാൻ അവൻ വിട്ടുകൊടുക്കില്ല. உன்னை மேற்கொள்ள தேவன் விட்டுக் கொடுப்பதில்லை. നിന്നെ അവൻ മനോഹരമാക്കി മാറ്റും. உன்னை தேவன் அருமையாய் നീ மாற்றுவார். പാർക്കുന്ന ദേശത്ത് நீ சஞ்சு வாழும் தேசத்தில் നിന്നെ ഒരു അലങ്കാരമാക്കി മാറ്റും. தேவன் உன்னை அலங்காரமாய் നിന്നെ மாற்றுவார். അനേകർക്ക് ആശീർവാദമായി മാറും. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். ശക്തിയോടെ ശക്തിയോടെ ஓ சத்தமாய் ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் கேளுங்க. விசுவாசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் சொல்லுங்க. அறிக்கையிட்டு சொல்லுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் கர்த்தரால் கட்டப்படும். இனி என் குடும்பத்தை கட்ட யாரும் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணி வைத்தவங்க இப்படி வைத்துட்டாங்க. என் வாழ்க்கையை நசுக்கணும்னே செய்துட்டாங்க. இடிக்கப்பட்ட அலங்கத்தை 52 நாளைக்குள்ள கட்டி எழுப்ப வல்லவரான தேவன் உன்னுடைய குடும்பத்தை கட்ட மாட்டாரோ? உன் குடும்பத்தை கட்ட மாட்டாரோ? ஜீவன் இல்லாத கற்களுக்கு எருசலேமின் மதில்களில் இடம் உண்டானா? ஜீவனுள்ள தேவன் ஜீவிக்க வேண்டிய உனக்கு உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப தேவன் நிச்சயம் செய்வாராக. எல்லாம் அழிந்து போனது என்று சொன்னாய். அஸ்திபாரம் இல்லை, இன்னும் இருக்கிறது. எல்லாம் உடைந்து போனது என்று சொன்னாய். சத்துருக்களால் நிர்மூலமாக்கப்பட்டு பொல்லாங்கினால் அழிக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருக்கிற, நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிற, என்னை எதிர்த்தவர்கள் என்னை அழித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறாய். ஒரு நம்பிக்கை உனக்கு உண்டு. அஸ்திபாரம் போட்டவன், அஸ்திபாரம் போட்டவன், உன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக இடம் கொடுக்கவில்லை. ஓ, மறுபடி கட்டி எழுப்புவாராக. உன் தொழில் மறுபடி கட்டி எழுப்பப்படுவதாக. நீ செய்கிற ஊழியம் கர்த்தருக்காக மறுபடி கட்டி எழுப்பப்படுவதாக. உன் மேல் இருக்கிற அழைப்பு பெரியது. என் திருமண வாழ்க்கை என் ஊழியத்தை பாதையை அழிய செய்தது என்று சொன்னாய். இல்லை, கர்த்தருடைய பணியை யார் ஒழிக்க முடியும்? கர்த்தருடைய அழைப்பை யார் தகர்க்க முடியும்? கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்ததை நிச்சயம் நிறைவேற்றியே தீருவார். நீ அர்ப்பணத்தோடு ஆண்டவற்றை சொல்லு. நான் வைக்கப்பட்ட பாதை இது, நான் கொண்டு போகப்பட்ட பாதை இது. நெகேமியாவே, நெகேமியாவே, நீ பாபிலோனில் இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய நினைக்கிறார். ரபலா ஷபலா ரகலரா துலரகலா துஷபுரபலரா. ஹalleluya. நம்பிக்கை இழந்து போன, நம்பிக்கை இழந்து போன எருசலேமின் மதில்களுக்கு புது நம்பிக்கை இந்த நாளிலும் உண்டாகுது. நம்பிக்கை இழந்து போன குடும்பத்திற்கு என் மனைவியை திருத்த யாராலும் முடியாது. இடிஞ்சு போன குடும்பத்தை கர்த்தரால கட்ட முடியாதா? பழுதடைந்த உன் எந்திரத்தை இந்த உருவாக்கின தெய்வத்தால் சரி செய்ய முடியாதா? ஆண்டவரே, இன்றிலிருந்து என் குடும்பம் கட்டப்படுவதாக ஒரு மனதிற்கு இடம் கொடுக்கிறேன். என் ஆவிக்குரிய குறைபாடுகளை மன்னிப்பு கேட்கிறேன். நான் மனைவியை குற்றம் சொல்லி, புருஷனை குற்றம் சொல்லி, பிள்ளைகளை குற்றம் சொல்லி இருந்து என் மேல இருந்த குற்றத்தை உணர்கிறேன். அழுகையோடு திரும்புகிறேன். ஓ, ஹalleluya. கட்டி எழுப்பப்பட்டுறட்டும், கட்டி எழுப்பப்பட்டுறட்டும். ஓ, இடிந்த மதில்களோடு இனி அடுத்த ஒரு தலைமுறைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்த தலைமுறை கட்டப்பட்ட மதில்களுக்குள் சுகமாய் வாசம் பண்ணுவதாக. பிரதர், உங்க காலத்தோடு உடைந்து போனவைகளுக்கு முடிவு உண்டாகட்டும். உங்க பிள்ளைகள் அதிலே சுகமாய் தங்குவார்களாக. நீங்கள் அதற்குள்ளே சுகமாய் வாசம் பண்ணுவீர்களாக. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய வேலை துவங்கி விட்டது. கர்த்தருடைய வேலை துவங்கி விட்டது. கர்த்தருடைய வேலை துவங்கி விட்டது. The time of the Lord has come and the work of the Lord has started.
the time of the Lord has come. எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஏற்றுக்கொண்டு ஆமென் என்று சொல்லி இனி என் தொழிலை கட்டி எழுப்புவா, என்னுடைய வேலையை கட்டி எழுப்புவா. நான் பண ஆசையினால எங்கேயோ திரும்பி பார்த்துட்டேன், தப்பு. என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹalleluya. உன் படிப்பில் நீ காணாத ஞானத்தை நீ காண்பாய், கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுப்பதினாலே. ஹalleluya. இன்றிலிருந்து ஒருமித்து ஜெபிக்க அர்ப்பணியுங்க, ஒருமித்து ஜெபிக்க தீர்மானியுங்க, குடும்பத்தை ஆவிக்குரிய நிலையில கட்டி எழுப்புங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் அலங்கத்தை கட்ட துவங்கி விட்டார். உங்கள் கைகள் வேலை செய்ய துவங்கி விட்டது. You have find out the pattern of God. நீங்க தேவனுடைய திட்டத்தை உங்க குடும்பத்தை குறித்து அறிந்து கொண்டீங்க. கணவனே, நீ இழுத்துட்டு போன பக்கத்தை விட்டு தேவனுடைய சித்தத்துக்காக அர்ப்பணி. சகோதரியே, ஓ விருப்பத்துக்கு குடும்பம் நடக்கலன்னு சொல்லி நீ இழுத்துட்டு போன பக்கத்தை விட்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணி. சில நாட்களுக்குள்ள மகிமையை காண்பாய், சில நாட்களுக்குள்ள மகிமையை காண்பாய். 52 நாட்களுக்குள்ளே ஒரு அடிமைப்பட்ட ஜனங்களை கொண்டு ஒரு அலங்கத்தை இந்த தேவனால் கட்ட முடியுமானா? உன் குடும்பத்தை மகிமையானதை மாற்ற இந்த தேவனால் முடியும். ஹalleluya. நான் ஜெபிக்கிறேன். முழங்கால் படியிட முடியுமா? அப்படியே அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, தர்மையான பரிசுத்த ஆராதனைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். தேவன் அற்புதங்களை செய்கிறேன். ஆண்டவரே, பணி செய்ய துவங்கின போது, பணி செய்ய துவங்கின போது ஆண்டவரே, you showed the purpose, you see the purpose, and you show the pattern. ஆண்டவரே, you gave the people. ஆண்டவரே, உம்முடைய மக்களுக்கு நீர் ஒத்தாசையா இருக்க போகிறீர் என்பதை மாத்திரம் நினைக்கிறோம். இதுவரை பலருடைய கைகள் இடிப்பதை கண்டவர்கள் இனி உம்முடைய ஒத்தாசையினால் கட்டி எழுப்பப்படுவதை காண்பார்களாக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தாழ்த்தி தேவக்கரத்தில் தருகிறோம். உம்முடைய ஜனங்களுக்குள்ளாக செய்ய துவங்கின கிரியை உம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் ஓய்வில்லாதபடி, உம்முடைய ஜனத்தினுடைய கைகள் ஓய்வில்லாதபடி நிற்பதாக என்று ஜெபிக்கிறேன். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.